ஹாய் guys, வெல்கம் டு மும்படை டிஃபென்ஸ் அகாடமி. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்கலாம் அப்படின்னா, ரீசனிங்ல ஒரு முக்கியமான டாபிக் கேலண்டர் பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா ரயில்வேஸாக இருக்கட்டும், எஸ்எஸ்சியாக இருக்கட்டும், கம்பல்சரி 1 or 2 கொஸ்டின்ஸ் வரும். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக், அதே மாதிரி ரொம்ப ஈஸியான டாபிக். ஓகேவா? நம்ம இன்னைக்கு சிம்பிளா மொத்தம் ஒரு 6 டைப் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஆனால் இந்த 6 டைப்லயே மொத்தமாக இந்த கேலண்டர் டாபிக் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். நீங்கள் என்ன பண்ணுங்க, ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் ஒன்று விடாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணிட்டு வாங்க, ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகேவா? ரொம்ப ஈஸியான டாபிக். நான் சொல்ற பாயிண்ட் எல்லாமே நோட் பண்ணிக்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்ம கேலண்டர் போறதுக்கு முன்னாடி அந்த கேலண்டர்ல எப்படிலாம் கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னு பார்த்துடலாம். எப்படிலாம் கேட்பாங்களோ அந்த ஒவ்வொரு கொஸ்டின் வச்சு நான் ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். தனியா நான் கேலண்டருக்கு எதுவுமே எக்ஸ்பிளைன் பண்ணல. அந்த கொஸ்டின் வச்சே இந்த கொஸ்டின் வந்தா எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்லி தந்துடுறேன், நீங்க சால்வ் பண்ணிக்க. ஓகேவா? அந்த கொஸ்டின்லயே நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் எப்படிலாம் கொஸ்டின் வரும் அப்படின்னு பார்த்துலாம். கேலண்டர்ல நான் எக்ஸ்ட்ரா தனியாலாம் சொல்லல, அந்த கொஸ்டின் மூலியமா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஃபுல்லா கவனிங்க, ரொம்ப ஈஸியான டாபிக். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்னு நம்ம ட்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா, மோஸ்ட்லி மேக்ஸோ ரீசனிங் என்ன பண்ணணும் அப்படின்னா, பேனா பேப்பரே எடுக்கக்கூடாது. எல்லா கொஸ்டினுமே மைண்ட் கால்குலேஷன்லேயே, அதாவது ஒரு 10 செகண்ட் 20 செகண்ட் தான். அந்த கொஸ்டின் பார்த்த உடனே சால்வ் பண்ற மாதிரி நம்ம ட்ரிக்ஸ்ல இருந்து ஷார்ட்கட்ல இருந்து எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். அப்போதான் நம்ம நிறைய கொஸ்டின்ஸ் நிறைய மார்க் இப்போ இருக்கிற காம்படிஷன்ல, ஸோ ஒருத்தர் விட இன்னொருத்தர் நம்ம அதிகமாக மார்க் எடுக்கணும்னா இதுதான் ட்ரிக்ஸ். ஓகேவா? நம்ம எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்றோம், அந்த அதாவது ஹார்ட் ஒர்க் விட ஸ்மார்ட் ஒர்க்னு சொல்லுவாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி தான் எல்லா கொஸ்டினுமே ஏதோ ஒரு ஷார்ட்கட் இருக்கும். அதை நம்ம பார்த்து கத்துக்கிட்டு, ஸோ முடிஞ்ச வரைக்கும் அந்த கொஸ்டினை பார்த்தோமா, ஸோ இதுதான் ஆன்சர் அப்படின்னு ஒரு 10 செகண்ட்ல சால்வ் பண்ற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இதே மாதிரி தான் நான் கேலண்டருக்கும் எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்த மொத்த மாடலுமே நம்ம அப்படிதான் சால்வ் பண்ண போறோம். முடிஞ்ச வரைக்கும் என்ன பண்ண போறோம், பேனா பேப்பரே எடுக்க போறது இல்லை, ஃபுல்லாவே மைண்ட் கால்குலேஷன் தான். ஆனா அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணணும்ல, ஸோ அந்த ஸ்மார்ட் ஒர்க் வரணும்னாவே கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஸோ அதுக்கு எல்லா மாடலுமே சின்ன சின்ன ஷார்ட்கட் சொல்றேன், அது வரைக்கும் ஞாபகம் வச்சுங்க, அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. கம்பல்சரி நீங்க இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா ஒரு 10 செகண்ட் 20 செகண்ட் தான். ஓகேவா? பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எப்படிலாம் கொஸ்டின் வரும்னு பார்க்கலாம். இது மட்டும் நான் இங்கிலீஷ்ல இருக்கும், கீழே கொஸ்டின்ஸ் எல்லாம் தமிழ்ல இருக்கும். இதை நான் தமிழ்ல எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் எப்படி கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா, ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பா. 4 ஆப்ஷன்ல 4 ஆண்டுகள் கொடுத்துருப்பா. 2003, 2004, 2005, 2006. ஸோ அந்த மாதிரி 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பான். ஸோ அதுல விச் ஒன் ஆஃப் த இயர்ஸ் இஸ் நாட் எ லீப் இயர், எது லீப் ஆண்டு இல்லை, அப்படி இல்லைன்னா எது லீப் இயர். லீப் ஆண்டுனா நம்மளுக்கு தெரியல, ஸோ நான் அதை கீழே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். கொஸ்டின்ஸ் மட்டும் இப்போ சொல்லிடுறேன். அதாவது விச் ஒன் ஆஃப் த இயர்ஸ் இஸ் நாட் லீப் இயர், 4 ஆப்ஷன் கொடுத்துட்டு எது லீப் ஆண்டா வரும், எது லீப் இயரா வராது அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்பான். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ஒரு கொஸ்டின் வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இஃப் டுடே இஸ் மண்டே, இன்று வந்து திங்கட்கிழமை, தென் வாட் டே வில் இட் பி ஆஃப்டர் 63 டேஸ், அதாவது இன்று திங்கட்கிழமை 63 நாட்களுக்கு பிறகு என்ன கிழமை வரும். அதே மாதிரி 90 நாட்களுக்கு முன் என்ன கிழமை வரும். அதுக்கப்புறம் இன்னொரு விதமா எப்படி கேட்கலாம் அப்படின்னா, நேற்றைய முந்தைய தினம் புதன்கிழமை, ஸோ 50 நாட்களுக்கு அடுத்து என்ன கிழமை வரும் அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் வரும். ஓகேவா? இது 2வது டைப் வரும். ஸோ 3வது பார்த்தீங்க அப்படின்னா, டேட்டு மந்த்து இயர் கொடுத்துருவான். அதாவது இந்த மாதிரி 1 மார்ச் 2020 அன்று என்ன கிழமை வரும் அப்படின்ற மாதிரி சிம்பிளா கொடுத்துருவான். அப்ப நம்ம அந்த கிழமை கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ அது ஒரு முக்கியமான டாபிக். ஓகேவா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, வாட் டேட்ஸ் வாஸ் ஃப்ரைடே இன் மார்ச் 2005, அதாவது 2005 மார்ச் வெள்ளிக்கிழமை எந்தெந்த தேதிகளில் வரும் அப்படின்ற மாதிரி கேட்பான். சிம்பிளா இதே மாதிரி தான் கொடுப்பான். ஃப்ரைடே இன் மார்ச் 2005, அதாவது 2005 மார்ச் மாதத்துல என்னென்ன டேட்ல வந்து ஃப்ரைடே வரும் அப்படின்ற மாதிரி ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பான். அதை நம்ம கண்டுபிடிக்கணும். 5வது அப்படின்னு பாத்தீங்கன்னா, 5வது டைப் பாத்தீங்கன்னா, விச் இயர்ஸ் கேலண்டர் வில் பி சிமிலர் டு 2005, அதாவது 2005ல நம்ம யூஸ் பண்ற கேலண்டரை மறுபடியும் நம்ம எப்போ பயன்படுத்தலாம்னா திருப்பி 2005 முடிஞ்ச பிறகு திருப்பி 2005 பயன்படுத்த மாட்டோம். இப்போ 2005 ஜனவரி 1ல இருந்து டிசம்பர் 31 வரைக்கும் அந்த டேஸ் மாறாதுல்ல. இப்போ ஜனவரி 1 ஃப்ரைடே ஸ்டார்ட் பண்ணி டிசம்பர் 31 வரைக்கும் அந்த கிழமை மாறாது வரும் பாத்தீங்களா. ஸோ அந்த மாதிரி அந்த கேலண்டரை எப்போ பயன்படுத்தலாம், அதாவது இயர் மட்டும்தான் மாறும், அந்த டேட்ல வர கிழமைகள் மாறாது. ஸோ அந்த மாதிரி எப்போ நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்றத 5வது டைப். 6வது டைப் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டேட், அதாவது 15 நவம்பர் 2018 வந்து பாத்தீங்கன்னா தேர்ஸ்டே, வியாழக்கிழமை. ஸோ அதே மாதிரி 15 நவம்பர் 2021 என்ன கிழமை வரும். இங்க பாத்தீங்கன்னா ஒரே ஒரு டேட்டு மந்த் இயர் கொடுத்துட்டு என்ன கிழமை வரும் அப்படின்னு கேட்பான். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அவன் ஒரு டேட் கொடுத்துட்டு ஒரு கிழமை கொடுத்துருப்பான். அந்த கிழமை வச்சுட்டு இன்னொரு டேட்டு இந்த இயர் என்ன வரும் அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லுவோம். மோஸ்ட்லி இந்த டாபிக் 6 டைப் பாத்தீங்கன்னா கேலண்டர் ஃபுல்லா ஓவர். ஓகேவா? ஸோ நம்ம ஃபுல்லாவே பார்க்கலாம். சரி, ஒவ்வொரு கொஸ்டினை சால்வ் பண்ணும் போதே நான் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துறேன், தனியா கொடுக்காம. ஓகேவா? ஃபர்ஸ்ட் டைப் போயிடலாம். சரி, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. பின் வருவனவற்றில் எது லீப் ஆண்டு?
பின் வருவனவற்றில் லீப் ஆண்டு. நம்மளுக்கு தெரியல, சாதாரண ஆண்டுனா எத்தனை நாள் இருக்கும்? 365 நாள் இருக்கும். சாதாரண ஆண்டுனா என்ன இருக்கும்? 365 நாள். அதாவது ஆர்டினரி இயர் அப்படின்னு சொல்லுவாங்க, 365 நாள். அதே மாதிரி லீப் ஆண்டு அப்படின்னா என்ன சொல்லுவாங்கன்னா 366 நாள். 366 நாள். இது ஏன் சாதாரண ஆண்டு லீப் ஆண்டுன்னு சொல்லுவாங்கன்னா, அந்த லீப் ஆண்டுல வந்து பிப்ரவரி மாசம் எத்தனை நாள் இருக்கும்? 29 நாள் இருக்கும். அதாவது ஒரு நாள் எக்ஸ்ட்ரா இருக்கும். அதே சாதாரண ஆண்டுல பிப்ரவரி மாசம் எத்தனை நாள் இருக்கும்? 28 நாள் இருக்கும். ஓகேவா? சாதாரண ஆண்டுனா 365 நாள், அது பிப்ரவரி மாசம் 28 இருக்கும். லீப் ஆண்டுனா 366 நாள், அது பிப்ரவரி மாசம் 29 நாள். இந்த லீப் ஆண்டு எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரும் அப்படின்ற ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. அது எத்தனை ஆண்டுகள் ஒரு முறைனா 4 வருஷத்துக்கு ஒரு முறை. 4 வருடத்திற்கு ஒரு முறை இந்த லீப் ஆண்டு வரும். அது ஏன் சார் 4 வருடத்திற்கு ஒரு முறை அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஒரு ஜாகிரபில படிப்போம். சூரியன் வந்து பூமியை சுற்றி வர எடுத்துக்கொள்ளும் காலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 365 1/4 அப்படின்னு படிப்போம். கரெக்ட் தானே? 365 கால் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா நம்ம சொல்லும் போது என்ன சொல்லுவோம்? சாதாரண ஆண்டுக்கு 365 நாள் சொல்லுவோம். இந்த கால், அதாவது கால்னா என்னன்னா ஒரு நாள்ல கால், அதாவது கால் பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க. இது 4 ஆண்டுக்கு ஆச்சுன்னா என்ன வரும்? இந்த 4 கால் என்ன வரும்? ஒரு நாள் எக்ஸ்ட்ரா ஆகும். ஓகேவா? 1 டே வந்து எக்ஸ்ட்ரா ஆகும். கரெக்டுங்களா? அதாவது பூமி வந்து சூரியனை சுற்றி வர ஆகும் காலம் பார்த்தீங்கன்னா 365 கால் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து 4 ஆண்டுக்கு போச்சுன்னா என்ன வரும்? இந்த 4 கால் வந்து ஒரு டே வருமா? அதை தான் என்ன சொல்லுவாங்கன்னா சாதாரண ஆண்டு 365 நாள். லீப் வருஷம் வந்து இந்த ஒரு நாள் சேர்த்து 4 வருஷத்துக்கு அப்புறம் என்ன ஆகும்? 366 நாள் ஆகும். அந்த ஒரு நாள் எந்த மந்த் கூட சேரும் அப்படின்னா இந்த பிப்ரவரி மாசத்துக்கு கூட சேரும். அது 29 நாள். இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ நம்ம சிம்பிளா கொஸ்டின்ஸ் தெரிஞ்சுக்கணும். என்ன பண்ணோம்? லீப் இயர்னா 366 நாள், சாதாரண வருஷம்னா 365. இப்போ நம்ம லீப் இயர் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு மட்டும் பார்த்துக்கலாம். ஓகேவா? லீப் இயர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா கொடுக்கப்பட்ட இயரை வந்து 4ஆல டிவைடட் ஆகும். அது 4ஆல டிவைடட் ஆச்சுன்னா அது லீப் இயர். அவ்வளவுதான், சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ 4 ஆப்ஷன் கொடுத்துருக்கான். அந்த 4 ஆப்ஷன்ல எது 4ஆல டிவைடட் ஆகுதோ அது எல்லாமே லீப் இயர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? 4ஆல எது டிவைடட் ஆகுதோ அது லீப் இயர். நம்ம எல்லாருமே என்ன பண்ணுவோம்? இது ஃபுல்லாவே டிவைடட் பண்ணுவோம். 4 நாள் 16, ஒரு நாள் 4, மிச்சம் 3, அந்த மாதிரி டிவைடட் பண்ணுவோம். நம்ம ஷார்ட்டா என்ன பண்ணுவோம்? 4ஆல டிவைடட் ஆகும்னா லாஸ்ட் 2 டிஜிட்ஸ் மட்டும் பார்த்தா போதும். புரியுதுங்களா? லாஸ்ட் 2 டிஜிட்ஸ் மட்டும் 4ஆல டிவைடட் ஆச்சுன்னா அதுதான் லீப் இயர். ஓகேவா? இது ஃபுல்லா நம்ம மல்டிப்ளை டிவைடட் பண்ணா என்ன ஆகும்? டைம் ஆகும். ஓகேவா? லாஸ்ட் 2 டிஜிட்ஸ் மட்டும் பாருங்க. அது நம்ம 4th டேபிள் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிச்சுன்னா ஒரே ஒரு 5 செகண்ட்ஸ் தான் இது. 76 வருமா? வராது. ஏன் அப்படின்னா இங்க 5 இருக்கு, கண்டிப்பா 4ஆல டிவைடட் ஆகுது அப்படின்னு போட்டுடலாம். இப்போ 54 பாருங்க. நம்ம 4வது வாய்ப்பாடு சொன்னாவே 14 நாள் 56 வருது. அப்ப 54 டிவைடட் ஆகுமா? இந்த 2 டிஜிட்ஸ் மட்டும் தான் பார்க்கணும். 4ஆல டிவைடட் ஆச்சுன்னா அது லீப் இயர். 4ஆல டிவைடட் ஆகல அப்படின்னா அது லீப் இயர் கிடையாது. இப்ப 54 வந்து நம்ம வாய்ப்பாடு சொல்லும் போதே 54 வராது. 13 நாள் 52, 14 நாள் 56. அப்ப இதுவும் வராதா? அப்ப இதுவும் லீப் இயர் கிடையாது. ஓகேவா? அதே மாதிரி இந்த 2 டிஜிட்ஸ் பாருங்க. 98, 24 நாள் 96, 25 நாள் 100. அப்ப 98 வருமா? வராது. இந்த டேபிள்ஸ் நீங்க நல்லா தெரிஞ்சிருந்துச்சுன்னா பார்த்த உடனே ஆன்சர் சொல்லலாம் இதுவும் வராது அப்படின்ட்டு. அப்புறம் 76 பாருங்க, கண்டிப்பா வரும். ஸோ இது என்ன வரும்? 19 நாள் 76. அந்த டேபிள் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அப்படியே சொல்லிடல 19 நாள் 76. அப்ப எது ஒண்ணு லீப் ஆண்டு? 1076. அதே மாதிரி நம்ம ஃபுல்லாவே பார்க்க கூடாது. லாஸ்ட் 2 டிஜிட்ஸ் 4ஆல டிவைடட் ஆச்சுன்னா அது லீப் ஆண்டு. ஓகேவா? சரி, இப்போ இந்த மாதிரி இயர்லாம் கொடுத்தாங்கன்னா 4ஆல டிவைடட் ஆச்சுன்னா லீப் ஆண்டு. சப்போஸ் இந்த மாதிரி நூற்றாண்டுகள் கேட்பாங்கப்பா. 1600, 1500, 2000, 2100 இந்த மாதிரி கொடுத்துட்றாங்க. 4 ஆப்ஷன்ல எது லீப் இயர் இல்ல, எது லீப் இயர் வரும் அப்படின்னு கேட்பாங்க. ஓகேவா? ஸோ எது லீப் இயர் இல்ல, எது லீப் இயர் வரும் அப்படின்னு கேட்டேன். இப்போ 2100 போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஆக்சுவலா இந்த மாதிரி ஜீரோலாம் வரதெல்லாம் என்ன இயர்னு சொல்லுவாங்கன்னா நூற்றாண்டு இயர் அப்படின்னு சொல்லுவாங்க. செஞ்சுரி இயர் அப்படின்னு சொல்லுவாங்க. நூற்றாண்டு இயர் இங்கிலீஷ்ல சொல்லணும் அப்படின்னா செஞ்சுரி இயர். இந்த மாதிரி செஞ்சுரி இயர்லாம் வந்துச்சு அப்படின்னா நம்ம லீப் இயர் கண்டுபிடிக்கிறதுக்கு 2 ஃபாலோ பண்ணணும். என்ன பண்ணணும் அப்படின்னா 4ஆலையும் டிவைடட் ஆகணும், 400ஆலையும் டிவைடட் ஆகணும். புரியுதுங்களா? 4ஆலையும் டிவைடட் ஆகணும், 400ஆலையும் டிவைடட் ஆகணும். இது ரெண்டுமே ஆச்சுன்னா தான் இந்த செஞ்சுரி இயர் லீப் இயர். கரெக்டுங்களா? இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் 1600 4ஆல டிவைடட் ஆகுமா? டிவைடட் ஆகும். 1500 பாருங்க 4ஆல டிவைடட் ஆகுமான்ட்டு 3 நாள் 12.
கரெக்டா? மிச்சம் 3, 7 நாள் 28, 5 நாள் 20. அப்ப 4ஆல டிவைடட் ஆகுது. அப்ப 4ஆல டிவைடட் ஆகுதுன்னு அது வந்து நம்ம லீப் இயர்னு போட முடியுமா? முடியாது. ஏன் அப்படின்னா இந்த மாதிரி செஞ்சுரி இயர் கொடுக்கும்போது அது என்ன ஆகணும்? 400ஆலையும் டிவைடட் ஆகணும். இப்போ இது 400ஆல டிவைடட் பண்ணா 1500 4 நாள் டிவைடட் ஆகுமா? 3 நாள் 12, 1200, அப்புறம் 1600 வந்துடும். அப்ப 1500 வந்து லீப் இயர் கிடையாது. ஏன்னா அது 400ஆல டிவைடட் ஆகுது. அதே மாதிரி 2000 பாருங்க, 400ஆல டிவைடட் ஆகும். 5 நாள் 20, அப்ப 5 400 என்ன வரும்? 2000 வரும். அப்ப இதுவும் லீப் இயர். இப்ப 2100 பாருங்க, 4ஆல கண்டிப்பா டிவைடட் ஆகும். 400ஆல டிவைடட் ஆகுமா? ஆகாது. ஏன் ஆகும்னா 5 நாள் 20, 2000 வந்துடும். அப்புறம் 2400 தான் வரும். அப்ப 2100ம் லீப் இயர் கிடையாது. அப்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க, லீப் இயர் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா 2 விதமா யோசிக்கணும். இந்த மாதிரி நார்மலா இயர் கொடுத்தாங்கன்னா 4ஆல் மட்டும் பார்த்தா போதும். ஓகேவா? 4ஆல் மட்டும் டிவைடட் ஆகுனா அது லீப் இயர். இந்த மாதிரி செஞ்சுரி இயர் எது கொடுத்தாலும், இப்ப 100ன்னு கொடுக்குறாங்கப்பா, 100 100வது வருஷம் லீப் இயரா நான் லீப் இயரா அப்படின்னு கேட்டாங்கன்னா கண்ணை மூடின்னு சொன்னீங்கன்னா அது நான் லீப் இயர், லீப் இயர் கிடையாது. ஏன் அப்படின்னா அது 400ஆல டிவைடட் ஆகாது. புரியுதுங்களா? செஞ்சுரி இயர் கொடுத்தாவே என்ன பண்ணோம்? 4ஆலையும் டிவைடட் பண்ணோம், 400ஆலையும் டிவைடட் பண்ணோம். அப்படி ஆனாதான் அது லீப் ஆண்டு. ஓகேவா? அப்போ ஃபர்ஸ்ட் டைப் ஓவர். அப்ப நம்ம லீப் ஆண்டு கண்டுபிடிக்கிறதுக்கு முடிச்சாச்சு. நார்மல் இயர்னா 4ஆல் மட்டும் டிவைடட் ஆனா போதும். அந்த 4 எப்படி நம்ம பார்க்கணும்? லாஸ்ட் 2 டிஜிட்ஸ் மட்டும் 4 டேபிளால அடிச்சுச்சுன்னா அது லீப் ஆண்டு. அதே செஞ்சுரி இயர்னா 4ஆல டிவைடட் ஆகணும், 400ஆல டிவைடட் ஆகணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் டைப் ஓவர். இப்போ இங்க பாருங்க, நம்ம ரெண்டாவது பார்த்த மாதிரி தான் செஞ்சுரி இயர் வந்துருச்சு. ஏன்னா 1200, 1600, 2100. ஓகேவா? சரி, எந்த ஆண்டு லீப் ஆண்டு அல்ல? எந்த ஆண்டு லீப் ஆண்டு அல்லன்னு கேட்டுக்கிறான். அப்போ இது வந்து செஞ்சுரி இயர் கிடையாது. ஃபர்ஸ்ட் வந்து 2004ன்னு கொடுத்துக்கிறான். அது நூற்றாண்டு இல்ல தானே, ஏன்னா லாஸ்ட் 2 0 வரல. அப்ப இது என்ன பண்ணும்? 4ஆல டிவைடட் ஆகணும்னு பார்க்கணும். லாஸ்ட் 2 டிஜிட் பாருங்க 4 தாங்க. அப்போ ஒரு நாள் 4, கண்டிப்பா இது என்ன வரும்? லீப் ஆண்டுன்னு வரும். கரெக்டா? அதுக்கப்புறம் பாருங்க 1200, 4ஆலையும் டிவைடட் ஆகும். 3 நாள் 12 அப்படின்ட்டு. 400ஆல் பாருங்க 3 400 1200, அப்போ இதுவும் டிவைடட் ஆகும். அப்போ அதுவும் லீப் ஆண்டு தான். ஓகேவா? அதே மாதிரி 1600 பாருங்க, 4ஆலையும் டிவைடட் ஆகும், 400ஆலையும் டிவைடட் ஆகும். இப்போ 400வது டேபிள் பார்த்தோம்னா 4 நாள் 16, அதாவது 4 400 என்ன வரும்? 1600 வரும். அப்போ இதுவும் டிவைடட் ஆகும். இப்போ 2100 நம்ம முன்னாடி எக்ஸாம்பிள் சொல்லணுமா? 5 நாள் 20, அப்போ 5 400 2000 வரும், 6 400 2400 வரும். அப்ப 2100ன்றது 400ஆல டிவைடட் ஆகாது. அப்ப எது ஒண்ணு ஆன்சரா இருக்கும்? எது லீப் ஆண்டு அல்லன்னு கேட்டாங்கன்னா 2100 அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? சிம்பிளா. இப்போ ஒரு டைப் முடிச்சாச்சு. இதுதான் லீப் ஆண்டு கண்டுபிடிக்கிறது. 4ஆல டிவைடட் ஆகணும், 400ஆல டிவைடட் ஆகணும். ஓகேவா? சரி, இப்போ செகண்ட் டைப். செகண்ட் டைப் பாத்தீங்கன்னா, இஃப் டுடே இஸ் மண்டே தென் வாட் டே வில் இட் பி ஆஃப்டர் 61 days? இன்று திங்கட்கிழமை என்றால் 61 நாட்களுக்கு பிறகு எந்த நாள் வரும்? இதுக்கு ஒரு சிம்பிளா ஃபர்ஸ்ட் ஒரு பேசிக்கா சொல்லிடுறேன், ஏன் இப்படிலாம் நம்ம பண்றோம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் மட்டும் நான் ஷார்ட் கட் சொல்றேன். ஓகேவா? இப்போ பாருங்க, சண்டே மண்டே டியூஸ்டே அப்படியே எழுதிட்டே போகலாம். சண்டே சண்டே நான் வந்து ஷார்ட்டா எழுதிடுறேன். நம்ம சண்டே மண்டே கூட தெரியலன்னா அது கொஞ்சம் கஷ்டம். நான் இங்கிலீஷ்லேயே போட்டுறேன் ஷார்ட்டா. ஓகேவா? நம்ம திங்கள் செவ்வாய் புதன் தமிழ் எழுதியோட இங்கிலீஷ்ல ஷார்ட்டா எழுதிக்கலாம். சண்டே, மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே, சாரி பெருசா போயிடுது, சின்ன சின்னதாக இருக்கலாம். சண்டே, மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே. திருப்பி என்ன வரும்? சண்டே, மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே, அப்படி போயிட்டே இருக்கும். கரெக்டுங்களா? அப்படி போயிட்டே இருக்கும். இப்போ பாருங்க, எத்தனை நாளுக்கு அப்புறமாட்டுக்கு அதே கிழமை ரிப்பீட் ஆகுதுன்னு பாருங்க. இங்க சண்டே இருந்துச்சா? ஓகேவா? 1 2 3 4 4 5 6 7, அதாவது இங்க அதாவது 1ஆம் தேதி வச்சுக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8. ஓகேவா? இப்போ 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னா 8ஆம் தேதியும் ஞாயிற்றுக்கிழமை வருது. எத்தனை நாளுக்கு பிறகு திருப்பியும் சண்டே வருது? இங்க இருந்து 7 கூட்டினா திருப்பி என்ன வருது? சண்டே வருதா? அதே மாதிரி மண்டே வந்து திருப்பி என்ன வரும்? 7 கூட்டினா மண்டே வரும். அப்போ ஒவ்வொரு டேவுமே பார்த்தோன்னா 7 நாளைக்கு அப்புறம் 7 நாளைக்கு அப்புறம் அதே நாள் வந்து என்ன வரும்? ரிப்பீட் ஆகும். ஓகேவா? இப்போ சண்டேல இருந்து 8 நாள் கழிச்சு என்ன வரும்னு கேட்கறாங்க. கரெக்டா? 8 நாள் கழிச்சு என்ன வரும்னு கேட்கறாங்க. அப்ப என்ன வரும்? 1 2 3 4 5 6 7. நம்மளுக்கு தெரியும் 7 நாள் கழிச்சு திரும்ப என்ன வரப்போகுது? சண்டே தானே வரப்போகுது. ரிமைனிங் இருக்கிறது என்னது? ஒரே நாள் தானே.
அப்போ 7 நாள் கூட்டாம திருப்பி ரிமைனிங் இருக்கிறது ஒரே நாள் என்ன வரும்? சண்டேவோட ஒரு நாள் கூட்டினா என்ன வரும்? மண்டே. அப்ப இந்த மண்டே இருக்கா? மண்டே இருக்கா? அப்ப பாருங்க 1 2 3 4 5 6 7. அப்ப 7 நாள் கழிச்சுட்டு திருப்பி எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த ஒரு நாள் மட்டும் கூட்டுறாங்களா? 8 நாள்னா அந்த 7 நாள் கழிச்சுட்டு திருப்பி எவ்வளவு எக்ஸ்ட்ரா இருக்கு? அந்த ஒரு நாள் தானே இருக்கு. அப்ப 8 நாள்னா அந்த 7 கழிச்சுட்டு என்ன பண்றாங்க? எக்ஸ்ட்ரா இருக்கிற ஒரு நாள் மட்டும் அந்த கிழமையோட கூட்டுறாங்க. அதே மாதிரிதான் இப்ப 10 நாள் கூட்டினா என்ன வருவாங்க? இப்ப சண்டேல இருந்து 10 நாட்களுக்கு அப்புறம் என்ன வரும்னு கேக்குறாங்க. அதே மாதிரி 7 நாளுக்கு அப்புறம் என்ன? 7 நாளுக்கு அப்புறம் என்ன வரப்போகுது? அதே சண்டே வரப்போகுது. ரிமைனிங் எத்தனை நாள் இருக்கு? 3 நாள் இருக்கா? அந்த 3 நாள் கூட்டலாமா? அப்ப மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே. அப்ப என்ன கிழமை வரப்போகுது? அந்த 3 நாள் மட்டும் கூட்டிக்கலாமா? அப்ப 7 நாள் இங்க டிவைட் பண்ணிடுறோம். ரிமைனிங் எத்தனை நாள் இருக்கு? 3 நாள் இருக்கா? அப்ப அந்த 3 நாள் மட்டும் எதோட கூட்டிக்கிறோம்? இந்த சண்டேவோட கூட்டினா வரும் மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே. அப்போ இது என்ன எக்ஸ்ட்ரா இருக்கிற நாளெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா ஆட் டே அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா ஆட் டே. நம்ம ஆட் டே எல்லாம் தேவையில்லை, இந்த மாதிரி சிம்பிளா ஞாபகம் வச்சுக்க. ஓகேவா? இப்போ ஒரு கிழமை கொடுத்துட்டாங்க. ஒரு கிழமை கொடுத்துட்டு இத்தனை நாட்களுக்கு பிறகு என்ன வரும் அப்படின்னு கேட்கறாங்கன்னா அவங்க என்ன வேல்யூ கொடுத்தாங்களோ அது 7ஆல டிவைட் பண்ணிக்க. ஏன் 7ஆல டிவைட் பண்ணு தெரிஞ்சிச்சுல? ஏன்னா 7 நாளைக்கு அப்புறமாட்டுக்கு அதே டேஸ் தான் நமக்கு ரிப்பீட் ஆக போகுது. இப்போ அதே லாஜிக் தான் இங்கேயும். இப்ப பாருங்க, இன்று திங்கட்கிழமை. அவன் எத்தனை நாட்களுக்கு பிறகு கேட்டிருக்கான்? 61 நாட்களுக்கு பிறகு கேட்கிறான். அப்போ நம்ம என்ன பண்ணோம்? 7ஆல டிவைட் பண்ணோம். ஏன்னா ஒவ்வொரு வாரமும் 7 நாள்ல. அப்போ 7ஆல டிவைட் பண்ணுங்க, என்ன வரும்? 7ஆல டிவைட் பண்ணா 8 7 56 வரும். கரெக்டா? நம்ம இந்த டிவைட் அந்த 8 எல்லாம் போடக்கூடாது. இந்த 56 போச்சுன்னா, அதாவது 8 7 56, அப்ப 56 நாள் போயிடும். அப்ப ரிமைனிங் எத்தனை நாள் இருக்குது? 61 56 நாள் போச்சுன்னா ரிமைனிங் 5 டேஸ் இருக்கு. அப்ப அந்த 5 டேஸ் தான் என்ன பண்ணோம்? கொடுத்த டே கிழமையோட ஆட் பண்ணிக்கணும். அப்ப 5 டேஸ் ஆட் பண்ண என்ன வரும்? அப்படியே சொல்லுங்க. டியூஸ்டே, வெட்னஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே. அப்ப என்ன கிழமை வரும்? சனிக்கிழமை வரும். புரியுதுங்களா? என்ன எத்தனை நாட்கள் கொடுத்தாலும் அதை 7ஆல டிவைட் பண்ணிட்டு ரிமைனிங் வர நாள பிறகுன்னு கேட்டா கூட்டிக்கணும். பிறகுன்னு கேட்டா என்ன பண்ணிடணும்? கூட்டிக்கணும். அதே மாதிரி முன்னாடி அப்படின்னு கேட்டா என்ன பண்ணிடணும்? கழிச்சுக்கணும். ஓகேவா? அவ்வளவுதான் சிம்பிள் லாஜிக். இந்த டைப்ல வந்தா இப்படிதான் பார்க்கணும். ஓகேவா? இப்ப எக்ஸாம்பிள் இதே இன்று வந்து ஃப்ரைடேன்னு வச்சுக்கோங்க. இன்று வெள்ளிக்கிழமை. இன்று வெள்ளிக்கிழமை. 63 நாட்களுக்கு பிறகு என்ன கிழமை வரும்னு கேக்குறாங்க. அதாவது 63 63 நாட்களுக்கு பிறகு என்ன கிழமை வரும் அப்படின்னு கேக்குறாங்க. என்ன கிழமை அப்படின்னு கேக்குறாங்க வச்சுக்கோங்க. 63 நாட்களுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணணும்? இங்க என்ன கேட்டுக்கிறாங்க? பிறகுன்னு கேட்டுக்கிறாங்க. 63 நாட்களுக்கு பிறகு அப்படின்னு கேட்டா என்ன பண்ணும்? கொடுத்த வேல்யூ என்ன பண்ணும்? 7ஆல டிவைட் பண்ணும். இப்போ 63 7ஆல டிவைட் பண்ணா என்ன வரும்? 9 7 63. ரிமைனிங் என்ன வரும்? 0ன்னு வரும். அப்ப இங்க என்ன பண்ணும்? வெள்ளிக்கிழமையோட 0 கூட்டினா என்ன வரும்? திருப்பியும் வெள்ளியே தான் வரும். புரிஞ்சுச்சுங்களா? அப்ப ரிமைனிங் 0 வந்துச்சுன்னா என்ன வரும்? வெள்ளியே தான் வரும். ஓகேவா? இதே 65ன்னு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. 65 டேஸ், 65 நாட்களுக்கு பிறகு. இப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? அதே 7ஆல டிவைட் பண்ணுவோம். 9 63ன்னு வரும். ரிமைனிங் எத்தனை இருக்கும்? 2ன்னு இருக்குமா? அந்த 2 என்ன பண்ணும்? இந்த ஃப்ரைடேவோட கூட்டணும். அப்ப ஃப்ரைடேவோட கூட்டினா 2 கூட்டினா என்ன வரும்? சனி ஞாயிறு. அப்ப என்ன கிழமை வரும்? சண்டே வரும். ஓகேவா? சண்டே வரும். இப்ப இதே மாதிரி இன்னொரு கொஸ்டின் பார்க்கலாமா? 90 நாட்களுக்கு முன், 90 நாட்களுக்கு, இன்று வந்து திங்கட்கிழமை, 90 நாட்களுக்கு முன் என்ன கிழமை வரும்? 90 நாட்களுக்கு முன் என்ன கிழமை வரும் அப்படின்னு கேக்குறாங்க. ஓகேவா? 90 நாட்களுக்கு முன் என்ன கிழமை? நம்ம என்ன பண்ணணும்? இந்த மாதிரி கொடுத்தாலும் திரும்ப என்ன பண்ணணும்? 7ஆல டிவைட் பண்ணணும். அப்ப 90 7ஆல டிவைட் பண்ண என்ன வரும்? 12 84 வரும். அப்ப 12 84 வரும். அப்ப ரிமைனிங் எவ்வளவு இருக்கும்? 6ன்னு இருக்கும். அப்ப வர ஆன்சர் என்ன பண்ணும்? இங்க முன் அப்படின்னு கொடுத்துக்கிறான். 90 நாட்களுக்கு முன். அப்ப நான் என்ன பண்ணும்? கொடுத்த நாளோடைய 6 மைனஸ் பண்ணும். அப்படியே ரிவர்ஸ்ல போனோம். அப்ப எப்படி போலாம்? சண்டே, சாட்டர்டே, ஃப்ரைடே, தேர்ஸ்டே, வெட்னஸ்டே, அப்புறம் டியூஸ்டே. அப்ப 6 நாளைக்கு முன்ன என்ன வரும்? டியூஸ்டே அப்படின்னு வரும். ஓகேவா? ரொம்ப சிம்பிள். இந்த மாடல்லாம் கேட்டுச்சுன்னா ஒரே ஒரு 5 செகண்ட். இப்போ நீங்க நிறைய பிராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா எப்படி தெரியுமா போடலாம்? ரொம்ப சிம்பிளா போடலாம். எப்படின்னா, திங்கட்கிழமை 7 நாளைக்கு முன்னாடி என்ன போறது? திங்கட்கிழமை. அப்ப 6 நாள்னா செவ்வாய்க்கிழமை. அந்த மாதிரி நீங்க பிராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும். ஓகேவா? இப்போதைக்கு பேசிக் தெரிஞ்சுங்க. ஓகேவா? அப்போ முன்னாடின்னு கேட்டா மைனஸ் பண்ணிடணும், 7ஆல டிவைட் பண்ணிட்டு ரிமைனிங் இருக்கு. அடுத்துன்னு கேட்டா 7ஆல டிவைட் பண்ணிட்டு என்ன பண்ணணும்? பிளஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? சிம்பிள். அப்ப இதுக்கான ஆன்சர் என்ன சொன்னோம்? 8 7 56, ரிமைனிங் 5 வரப்போகுது. 5 என்ன பண்ணணும்? திங்கட்கிழமையை கூட்டிக்கணும். திங்கட்கிழமை கூட்டினா என்ன வரப்போகுது? சனிக்கிழமை அப்படின்னு வரும். ஓகேவா? இப்ப 2 டைப் முடிச்சாச்சு. இப்ப 3rd டைப்.
இப்போ இந்த மாடல் பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னொரு மாடல் பார்த்துட்டு வந்துடலாம். ஓகேவா சார்? என்ன சார்? ஓகே சார், சரி ஓகே. ஸோ இந்த மாடல் பாருங்க, இந்த மாடல் பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி ஒரு மாடல் பார்த்தல, அதாவது டேட்டு கொடுத்துட்டு மந்த் கொடுத்துட்டு இயர் கொடுத்துட்டு என்ன கிழமை வரும் அப்படின்னு கேட்பாங்கல்ல. ஸோ அந்த மாடல் பார்த்துட்டு இதை பார்த்தா நமக்கு ஈஸியாக இருக்கும். ஃபர்ஸ்ட் அந்த மாடல் பார்த்துட்டு வந்துடலாம். சரி ஓகேங்க. ஸோ இந்த மாடல் அதாவது மார்ச் 31, 2020 அன்று எந்த நாள், அதாவது என்ன கிழமை வரும் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, நிறைய பேர் நிறைய ஷார்ட்கட் சொல்லியிருப்பாங்க. இந்த ஷார்ட்கட் நீங்க முன்னாடி பார்த்துருப்பீங்க. ஆனா இதுல ஒண்ணு மட்டும் அவங்க நிறைய பேர் சொல்லாம விட்டுருப்பாங்க. ஸோ அதை மட்டும் நீங்க பாத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் முன்னாடி நான் அந்த ஷார்ட்கட்ல சொல்லிட்டு வந்துடுறேன். அந்த மாதிரி அதாவது ஒரு டேட்டு கொடுத்துட்டு என்ன கிழமை வரும், அதாவது என்ன கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, 31 மார்ச் 2020 என்ன கிழமை வரும் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஓகேவா, வேற எதுவுமே கொடுத்துட்டு இருப்பாங்க. அப்போ இதை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம், ஒரு கோடு வேர்ட்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அந்த கோடு வேர்ட்லாம் ஞாபகம் வச்சுட்டு இதுல சப்ஸ்டிட் பண்ண ஆன்சர் வந்துடும். அந்த கோடு வேர்டு ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஒரு 2-3 சம்ம போட என்ன ஆகும்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அது மட்டும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, ஒரு ஷார்ட்கட் நம்ம ட்ரை பண்றோம் அப்படின்னா சில ட்ரிக்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணோம்னா அதுக்கு முன்னாடி சிலதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். அது ப்ராக்டிஸ் பண்ணா வந்துடும். ஓகேவா, ஒரு டைம் மட்டும் கஷ்டமா இருக்கும், அதுக்கப்புறம் மட்டும் ரொம்ப ஈஸி தான். ஓகேவா, என்னென்ன கோடு வேர்டு மட்டும் பாருங்க. ஃபர்ஸ்ட் மந்த்துக்கான கோடு, அப்புறம் இயர்க்கான கோடு, அப்புறம் டேக்கான கோடு. இது 3 மட்டும் ஞாபகம் வச்சு. ஓகேவா, வேற எதுவும் வேணாம். ஃபர்ஸ்ட் மந்த்துக்கான கோடு வேர்டு சொல்லிடுறேன். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் நான் அப்புறம் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் மந்த்துக்கான மொத்தம் எத்தனை மாசம், 12 மாசமா, அது எழுதிடலாம். ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை. ஸோ இன்னும் கொஞ்சம் பெருசாக போட்டுடலாம், மேலே எழுதிக்கலாம், இங்கேருந்து எழுதிக்கலாம். ஜான், பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர். இது எப்படி ஞாபகம் வச்சுச்சுன்னு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் இந்த 12 மாசத்துக்கான கோடு. ஃபர்ஸ்ட் 3 033 அப்படின்னு 033. லாஸ்ட் 3 அப்படின்னு பாத்தீங்கன்னா 035. புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் 3 033, லாஸ்ட் 3 035. அடுத்த 3 பாருங்க 614 625, 614 625. அது மட்டும் ரிப்பீட்டடா சொல்லி பாத்துங்க. ஃபர்ஸ்ட் 3னா 033, லாஸ்ட் 3னா 035. அடுத்து பாருங்க 614 625. அப்ப என்ன இந்த கோட் வேர்ட் பாத்தீங்கன்னா, ஜனவரினா 0 போடணும், பிப்ரவரினா 3, மார்ச்னா 3, ஏப்ரல்னா 6, மேனா 1, ஜூன்னா 4, ஜூலைனா 6, ஆகஸ்ட்னா 2, செப்டம்பர்னா 5, அக்டோபர்னா 0, நவம்பர்னா 3, டிசம்பர்னா 5. இது எப்படி நம்ம எக்ஸாம்ல போடும்போது டக்குன்னு ரிவிஷன் பண்ணோம் அப்படின்னா, நீங்க நிறைய டைம், அதாவது 033, 035, 614, 625 அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டைம் நீங்க ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியல. இப்ப நம்ம திடீர்னு செப்டம்பர்னு சொல்றாங்கன்னு வச்சுங்க, செப்டம்பர் எத்தனாவது மாசம் வரும், 9வது மாசம் வரும். அப்ப பாருங்க 033 614 625. அப்ப என்ன வரும், செப்டம்பர் மாசம் 5 அப்படின்னு சொல்லிக்கலாம். நீங்க இன்னும் போட என்ன வரும், நம்மளுக்கு இந்த மந்த்துக்கு இதுதான் கோடு அப்படின்னு ஞாபகம் வந்துடும். ஓகேவா, இப்போ இயருக்கான கோடு வேர்டு. இயருக்கான கோடு வேர்டு இது பாத்தீங்கன்னா 1600 இருந்து 1699 வரைக்கும் என்ன வரும்னா 6 வரும். இதுக்கான கோடு வேர்டு நான் இயரை சொல்றதுக்கு முன்னாடி இது சிம்பிளா சொல்லிடுறேன். 6420 6420 அப்படின்னு ரிப்பீட்டட் ஆகி போயிட்டே இருக்கும். 4 நூற்றாண்டுக்கு 6420 6420. முன்னாடி போனாலும் அதே மாதிரி தான் 6420 6420 அப்படி போயிட்டே இருக்கும். ஓகேவா, ஸோ அந்த மாதிரி நோட் பண்ணிங்க. வெறும் 6420 தான் இந்த 4 வருஷத்துக்கு தான் போடுறாங்கன்னா அந்த 4 வருஷத்துக்கு இல்லை, அது அப்படியே ரிப்பீட்டட் ஆயிடும். இப்போ எப்படின்னு சொல்ல பாருங்க, 1600 to 1699 6, 1700 to 1799 என்ன வரப்போகுது 4, 1800 to 1899 என்ன வரப்போகுது 2, 1900 to 1999 என்ன வரப்போகுது 0. இப்போ 6420 வந்துச்சா, திரும்ப என்ன வரும் 6420 வரும், திரும்ப 6420 வரும். அப்ப இங்க பாருங்க திருப்பி 6 வந்துருச்சா, அப்ப இங்க 2000 to 2090 என்ன வரப்போகுது 6 வரப்போகுது. திருப்பி 2101 இருந்து 2199 வரைக்கும் 4. அது அப்படியே போயிட்டே இருக்கும். இப்போ நம்ம முன்னாடி போனனால என்ன வரும், இங்க 6420 திரும்பி இங்க 6420 வருமா, அப்ப இங்க என்ன வரும் 1500 to 1599 0 வரப்போகுது. அது அப்படியே போயிட்டே இருக்கும். இப்போ நம்ம 4 வருஷத்துக்கு மட்டும் ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா, சும்மா இதை நீங்க நல்லா நோட் பண்ணீங்க, இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். ஓகேவா, 6420 6420 போயிட்டே இருக்கும். ஓகேவா, இப்போ நம்ம மந்த்துக்கான கோடு பார்த்தாச்சு,
இயருக்கான கோடு பார்த்தாச்சு. இப்போ டேக்கான கோடு. ஓகேவா? இப்போ டேக்கான கோடு பார்த்தீங்கன்னா சண்டே, மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே. இப்போ 7 நாளுக்கான கோடு. இது வந்து மனப்பாடெல்லாம் பண்ண தேவையில்லைங்க, சிம்பிள். சண்டேவே 0ன்னு வச்சுக்கோங்க. 0 1 2 3 4 5 6 முடிஞ்சுங்களா? அப்போ இது வந்து என்னது? மந்த்துக்கான கோடு வேர்டு, இது இயருக்கான கோடு வேர்டு, இது டேக்கான கோடு வேர்டு. ஓகேவா? ஸோ எல்லாருமே இதுதான் சொல்லியிருப்பாங்க. ஆனா ஒரு சிலது மட்டும் சொல்லியிருக்க மாட்டாங்க. அதை நம்ம இப்ப பார்க்கலாம். ஓகேவா? எங்க வந்து இந்த ஷார்ட்கட் யூஸ் பண்ணா தப்பு வரும் அப்படின்னு சொல்லிடுறேன். ஓகேவா? இப்போ எல்லா இயருக்குமே இந்த ஷார்ட்கட் நம்ம யூஸ் பண்ணிப்போம். அதாவது இப்ப எல்லா இயர்னா இப்ப லீப் இயரா இருக்கட்டும், ஆர்டினரியா இருக்கட்டும், எல்லா இயருக்குமே இது யூஸ் பண்ணுவோம். ஒரு இடத்துல மட்டும் ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணிக்கணும். என்ன அப்படி பண்ணிக்கணும் அப்படின்னா, இப்ப லீப் ஆண்டுன்னு வருதுன்னு வச்சுங்க. லீப் ஆண்டு எப்பெல்லாம் வருதோ அப்போ ஜனவரி பிப்ரவரி வரும். கரெக்டா இந்த 2 மாசம் வருதுங்க பாத்தீங்களா, ஜனவரி பிப்ரவரி. அப்போ மட்டும் சின்னதா சேஞ்ச். என்ன சேஞ்ச்னா இதுல எதுலயுமே சேஞ்ச் கிடையாது. இந்த டே கோடு இருக்கு பாத்தியா, இந்த டே கோட சிம்பிளா இங்க 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகுதா, அப்ப எங்க ஸ்டார்ட் ஆகணும்? 1ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கணும். இதை மட்டும் புரிஞ்சுக்கங்க, நல்லா நோட் பண்ணிங்க. 1 2 3 4 5 6 0 நம்ம போட்டு பார்க்கலாம். ஓகேவா? எங்க அதாவது நார்மலா கோடு வடையது 0ல இருந்து 6 வரைக்கும். அதே லீப் வருஷத்துல ஜனவரி பிப்ரவரி இந்த 2 மாசம் வந்துச்சுன்னா மட்டும் லீப் ஆண்டு. லீப் ஆண்டுன்னா நம்மளுக்கு தெரியல, 4ஆல டிவைடட் ஆகணும் லாஸ்ட்ல. அதே நூற்றாண்டுன்னா 400ஆல டிவைடட் ஆகணும். அந்த மாதிரி லீப் ஆண்டு கேட்டாங்கன்னா அந்த இடத்துல எல்லா கோடோட சேம் தான். இந்த டேக்கு மட்டும் என்ன வரணும்? சண்டேனா 1, மண்டேனா 2, டியூஸ்டேனா 3. அதை நம்ம கொஸ்டின் பார்க்கும்போது பார்க்கலாம். இப்போ இந்த கோடு வேர்டு வச்சுதான் நம்ம எக்ஸாம்ல சால்வ் பண்ண போறோம். ஓகேவா? நல்லா நோட் பண்ணிக்கங்க. மந்த்துக்கான கோடு என்னது? 033 614 625 035. இயருக்கான கோடு என்ன? 6420 6420 அப்படியே போயிட்டே இருக்கும். இப்போ 1600 to 1699 6. அப்ப அதுக்கு முன்னாடி எதுல முடியும்? 0ல முடியும். இப்போ இங்க 0ல முடிஞ்சிச்சா, அப்ப 2000ல இருந்து திருப்பி என்ன வரும்? 6420 6420 வரும். டேக்கான கோடு வேர்டு பாத்தீங்கன்னா நார்மலா எப்பவுமே என்ன வரும்? 0 1 2 3 4 5 6ன்னு வரும். அதே லீப் ஆண்டு ஜனவரி பிப்ரவரினா இந்த 0ல இருந்து ஸ்டார்ட் பண்றதை நம்ம என்ன பண்ணணும்? 1ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம சம் போலாமா? ரொம்ப சிம்பிள் தான், இதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? சரி, நம்ம சம்முக்கு போயிடலாம். நோட் பண்ணிட்டீங்களா? சரி, நமக்கு கொடுத்தது. ஓகேவா? இப்ப பாருங்க, மார்ச் 31 2020 அன்று எந்த நாள் வரும்? அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டெப் சொல்லிடுறேன் பாருங்க. மொத்தம் 5 ஸ்டெப்புங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அதுக்கப்புறம் நான் எப்படி மைண்ட்லயே கால்குலேட் பண்ணலாம், எப்படி 10 செகண்ட்ல போடலாம் அப்படின்னு நான் சொல்றேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் மார்ச் 31 2020 என்ன நாள் என்ன கிழமை வரும்? அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டெப்னா இந்த இயரோட 2 டிஜிட்ஸ் எடுத்துங்க. இப்ப மார்ச் 31 மார்ச் 2020. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த இயரோடைய லாஸ்ட் 2 டிஜிட்ஸ். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன? அந்த இயரோடைய லாஸ்ட் 2 டிஜிட்ஸ் என்ன வரும்? 20 அப்படின்னு வரும். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்னா லாஸ்ட் 2 டிஜிட்ஸ், இயரோடைய லாஸ்ட் 2 டிஜிட்ஸ். ஓகே, நம்ம முன்னாடி சொன்ன லீப் ஆண்டு அப்படின்னு சொன்னோம். இப்போ 2020 ஒரு லீப் ஆண்டு தான். அப்ப அந்த டேவோட கோடு வேர்டு நம்ம இங்க எடுக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா அவன் கொடுத்துக்கிட்ட மார்ச். அந்த டேவோட கோடு வேர்டு எப்போ 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகணும்? ஜனவரி பிப்ரவரிக்கு மட்டும்தான் ஸ்டார்ட் ஆகணும், மார்ச்சுக்குலாம் வராது. ஓகேவா? அப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன? அந்த இயரோடைய லாஸ்ட் 2 டிஜிட்ஸ். அப்ப 20ன்னு எடுத்தாச்சு. ஓகேவா? ரெண்டாவது ஸ்டெப் டிவைடட் பை 4. அது 4ஆல டிவைடட் பண்ணணும். இதெல்லாம் எழுதி வச்சுக்கோங்க. ஓகேவா? அப்போ டிவைடட் பை 4. இங்க வந்து நம்ம ரிமைனிங்லாம் எழுதக்கூடாது. அது எத்தனை முறை 4ஆல போகும்? இப்ப 20னா எத்தனை முறை போகும்? 4 டேபிள்ஸால ஒரு நாள் 4, 2 நாள் 8, 3 நாள் 12, 4 நாள் 16, 5 நாள் 20. அப்ப 5 முறை என்ன பண்ணும்? 5 நாள் 20ன்னு போகும். இப்ப நம்ம 0ன்னு எடுத்துட்டுப்பா. 0 வந்து 4 நாள் போகுமா? போவாது. அப்ப திரும்ப என்ன பண்ணும்? 0ன்னு போட்டுடணும். இதே 1ன்னு வச்சுக்கிறோம். 1 4 நாள் போகுமா? போகாது. அப்ப என்ன பண்ணும்? 0ல போகணும். அப்ப எத்தனை முறை போகுமோ அத்தனை முறை மட்டும்தான் போகணும். போகலன்னா என்ன பண்ணிடணும்? அங்க போகாதுன்னு 0 போட்டுடணும். ஓகேவா? அப்புறம் தேர்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த மந்தோடைய டேட் எழுதணும். அப்ப எங்க என்ன பண்ணணும்? 31 அப்படின்னு போடணும். ஓகேவா? அப்ப 31 அப்படின்னு போடணும். இப்போ இது வந்து டேட். ஓகேவா? ஃபோர்த் ஸ்டெப் பாருங்க. ஃபோர்த் ஸ்டெப் பாத்தீங்கன்னா நம்ம மார்ச் அப்படின்னு பார்த்தோமா, அந்த மந்தோடைய கோடு வேர்டு. மந்தோடைய கோடு வேர்டு என்ன? 033 614 625 035. அப்ப 033. அப்ப மார்ச்சுக்கு என்ன வரும்? 033னா இங்க 3 அப்படின்னு வரும். அது என்னது? மந்தோடைய கோடு. அப்ப மந்தோடைய
கோடு. ஓகேவா, மந்தோடைய கோடு. சரி, நம்ம என்ன பண்ணோம், மார்ச் மாசத்தோட மந்த் கோடு என்ன வரும், 03 போட்டாச்சு. அதுக்கப்புறம் 5th ஸ்டெப், லாஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா 2020 இயரோட கோடு. இயரோட கோடு என்ன பார்த்தோம், 6430 6430 போயிட்டே இருக்கும். அப்போ 1600 டு 1699 வரைக்கும் 6, 1700 டு 1799 வரைக்கும் 4, 1800 டு 1899 வரைக்கும் 2, அதுக்கப்புறம் 1900 டு 1999 வரைக்கும் 0. இப்ப திரும்ப என்ன பண்ணோம், 6420 வருமா, அப்ப 2000 இருந்து 2099 வரைக்கும் எந்த இயர் வந்தாலும் என்ன வரப்போகுது, 6ன்னு வரப்போகுது. நான் உங்களுக்கு சொல்லி காமிச்சேன், நான் அந்த டேட்டாவில் எழுதி வச்சுக்கேன் நீங்க. ஓகேவா, அது மட்டும் ஞாபகம் வச்சுங்க. இப்போ 2000 டு 2099 வந்தா நம்மளுக்கு என்ன வரணும், 6ன்னு வரணும். அப்ப இது மொத்தத்தை ஆட் பண்ணுங்க, 6 9 9 6 15 5 மிச்சம் 1, அப்புறம் என்ன வரும் 3 3 3 6 65ன்னு வரப்போகுது. ஓகேவா, இதனோட டோட்டல் என்ன வரப்போகுது, 5 6 9 9 6 15 5 மிச்சம் 1 3 3 6. ஓகேவா, இப்போ லாஸ்டா டோட்டல் வர ஆன்சர் என்ன பண்ணோம், 7ஆல டிவைட் பண்ணோம். இப்போ 7ஆல டிவைட் பண்ணா என்ன வரும், 9 7 63. அப்ப ரிமைனிங் என்ன வரும், 2ன்னு வரப்போகுது. ஓகேவா, 2ன்னு வரப்போகுது. நம்ம டேவோட கோடு பார்த்தோமா, டேவோட கோடு என்ன பார்த்தோம், சண்டேல இருந்து சாட்டர்டே வரைக்கும் 0 1 2 3 4 5 6ன்னு பார்த்தோம். அதாவது இது சண்டே மண்டே டியூஸ்டே அப்படி போயிட்டே இருக்கும். இப்போ என்ன வந்திருக்கு, இங்க 2ன்னு வந்திருக்கு. அப்போ 0 1 2 2ன்னு என்ன வரும், ஆன்சர் 2ன்னு வரும். ஓகேவா, அப்போ டியூஸ்டே 2 அப்படின்னு வரும். ஓகேவா, அப்போ இதுக்கான ஆன்சர் என்ன, டியூஸ்டே. நல்லா நோட் பண்ணீங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணோம், இயரோடைய லாஸ்ட் 2 டிஜிட்ஸ் 20ன்னு எடுத்துட்டோம். ரெண்டாவது ஸ்டெப் என்ன பண்ணோம், அதை 4ஆல டிவைட் பண்ணோம். எத்தனை முறை போகுமோ அதை தான் எழுதணும். போகலன்னா என்ன பண்ணிடணும், 0ன்னு எழுதிடணும். அப்போ எத்தனை முறை போகும், 5 டைம்ஸ் போகும். 5 4s are 20 அப்படின்னு. தேர்ட் ஸ்டெப் என்ன பண்ண போறோம், அந்த டேட் எழுத போறோம். கரெக்டா, டேட் 31 அப்படின்னு எழுத போறோம். ஃபோர்த் ஸ்டெப் என்ன பண்ண போறோம், அந்த மந்தோடைய கோடு. ஃபோர்த் ஸ்டெப் என்ன, மந்தோடைய கோடு. மந்தோடைய கோடு என்ன 3. அப்புறம் இயரோட கோடு 5th ஸ்டெப். இயரோட கோடு என்ன 6 போட்டாச்சா. மொத்தத்தை ஆட் பண்ணா ஒரு வேல்யூ வரும். வர வேல்யூ என்ன பண்ணோம், 7ஆல டிவைட் பண்ணோம். 7ஆல டிவைட் பண்ணா ரிமைனிங் என்ன வரப்போகுது, 2ன்னு வரப்போகுது. நம்ம டேவோட கோடு என்ன வரும், 2னா டியூஸ்டேன்னு வரப்போகுது. ஓகேவா, அப்போ மார்ச் 31 2020 அன்று எந்த நாள் வரும் அப்படின்னா டியூஸ்டே. ஓகே, இது எப்படி சார் இவ்வளோ ஸ்டெப் போடுறீங்க, நீங்க எப்படி 10 செகண்ட்ல கால்குலேட் பண்ணுவீங்க, மைண்ட்லயே கால்குலேட் பண்ணுவீங்க அப்படின்னா, நான் சொல்றேன், நானா இருந்தா இப்போ நம்ம நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியாச்சு. ப்ராக்டிஸ் பண்ணதுக்கு அப்புறம் எப்படி சால்வ் பண்ணோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இங்கே நம்ம பேனா பேப்பர் எடுக்கக்கூடாது. நான் இங்கே உங்களுக்கு வேகமா சொல்லி காமிக்கிறேன். ஓகேவா, நான் பிரீஃபா சொல்லிட்டேன். இப்போ நான் எப்படி சால்வ் பண்றேன் அப்படின்னு பாருங்க. 20 எத்தனை முறை போகும், 5 25 மார்ச் 31 25 31 56 மார்ச் 3ன்னு வரும் கோடு வேர்டு. 59 இதனோட கோடு வேர்டு 65. 65னா 9 7 63, ரிமைனிங் 2. அப்ப ஆன்சர் டியூஸ்டே. முடிஞ்சிங்களா, அவ்வளவுதான். நம்ம அந்த ஸ்டெப் தெரிஞ்சுக்க போறோம். அப்புறம் மைண்ட்லயே கால்குலேட் பண்ண போறோம். இது நீங்க பிராக்டிஸ் பண்ணா உங்களாலே முடியும். ஓகேவா, ஸோ அப்ப இதுக்கான டே டியூஸ்டே. இதே மாதிரி இன்னொன்னு பார்க்கலாம். சரி, இங்க பாருங்க, அதே மாதிரிதான். இப்ப நம்ம அப்படியே வேகமா சால்வ் பண்ணலாமா. 16/3/2007 என்ன கிழமை வரும் அப்படின்னு கேட்கறேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணோம், லாஸ்ட் 2 டிஜிட்ஸ் 0 7. செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ணோம், 4ஆல டிவைட் பண்ணோம். எத்தனை முறை போகுமோ அத்தனை தான் போகணும். இப்ப 7 4ஆல டிவைட் பண்ணா எத்தனை முறை போகும், ஒரு நாள் 4. ரிமைனிங் போடக்கூடாதுங்க, எத்தனை முறை போகுமோ. அதாவது ஒரு நாள் 4, 7னா எத்தனை முறை போகும், ஒரு நாள் 4 தானே, அப்போ ஒரு முறை தான் போகும். இப்ப 8னா 2 முறை போகும். இப்ப 7னா ஒரே முறை போகும், அந்த 1 எழுதிக்கணும். மூணாவது ஸ்டெப் பாருங்க, டேட் எழுதிக்கணும் 16. நாலாவது ஸ்டெப் பாருங்க, 3ஆம் மாசம், அதாவது மார்ச் மாசம்னா என்ன கோடு வேர்டு வரும், 03ன்னு வரும். மார்ச்னா என்ன கோடு வரும், 03ன்னு வரும். அதே மாதிரி இயருக்கான கோடு வேர்டு பாருங்க, 2000க்கு மேல வந்துச்சுன்னா என்ன வரும், 6ன்னு வரும். அதாவது 2000 டு 2099 வரைக்கும் 6ன்னு வரும். அப்ப மொத்தத்தை ஆட் பண்ணுங்க, 8 14 17 17 6 23க்கு 3 மிச்சம் 2 33. இப்ப இது 7ஆல டிவைட் பண்ணுங்க, டிவைட் பை 7 பண்ணா ரிமைனிங் என்ன வரும், 4 7 28. 28னா ரிமைனிங் என்ன வரப்போகுது, 5ன்னு வரப்போகுது. அப்போ 5னா என்ன வரும், ஃப்ரைடே வெள்ளிக்கிழமைன்னு வரப்போகுது. அப்போ ஃப்ரைடே வெள்ளிக்கிழமைன்னு வரப்போகுது. ஓகேவா, சரி. இப்போ நீங்க என்ன பண்ணுங்க, உங்களோட டேட் ஆஃப் பர்த், உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட டேட் ஆஃப் பர்த், அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன டேட் தோணுதோ அது எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகேவா, நான் இன்னொன்னு சொன்னேன், லீப் ஆண்டா இருந்து ஜனவரி பிப்ரவரி இருந்தா அது என்ன போடணும் அப்படின்ட்டு. இப்போ நீங்க என்ன பண்ணுங்க, நான் லீப் ஆண்டு போடுறேன், அதை நீங்க செக் பண்ணுங்க. இப்போ எக்ஸாம்பிள் 2004ன்னு வச்சுக்கலாமா. இப்போ பிப்ரவரி 14 வச்சுங்க. ஓகேவா, 14
பிப்ரவரி 2004. நம்ம என்னென்ன ஸ்டெப் போடுவோம் அப்படி போடலாமா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணோம்? இயரோடைய லாஸ்ட் ஸ்டெப். கரெக்டா? 2 டிஜிட்ஸ் 0 எத்தனை முறை போகும்? 4ஆல டிவைட் பண்ணா எத்தனை முறை போகும்? ஒரு முறை போகும். அப்போ 1. மூணாவது ஸ்டெப் என்ன? டேட் 14. அதே தான் பண்ண போறோம். லாஸ்ட் மட்டும் ஒரு சிம்பிளா சேஞ்ச் மட்டும் பண்ணி போறோம். 4வது ஸ்டெப் என்ன? பிப்ரவரி மாசத்தோட கோட் வேர்டு என்ன வரும்? 033. நம்ம முன்னாடி எழுதிப்போம். பிப்ரவரிக்கு என்ன வரும்? 3 அப்படின்னு வரும். 5வது ஸ்டெப் என்ன வரும்? இயருக்கான கோட் வேர்டு. அப்ப 6. இப்ப மொத்தத்தையும் கூட்டுங்க. 4, 5, 9, 12, 18. 18 கெட்டு மிச்சம் 1, 28. அப்ப 28னா என்ன கிழமை வரும்? நம்ம என்ன பண்ணுவோம்? 7ஆல டிவைட் பண்ணுவோம். 7ஆல டிவைட் பண்ணா ரிமைனிங் என்ன வரும்? 0ன்னு வரும். கரெக்டா? 4, 28, 0ன்னு வரும். அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எத்தவொன்னு என்ன பண்ணணும்னா சண்டே அப்படின்னு போட்டுருவோம். ஏன் அப்படின்னா நம்மளோட கோட் வேர்டு என்ன போட்டோம்? சண்டே, மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே. ஓகேவா? நம்ம கோட் வேர்டு என்ன போட்டிருப்போம்? 0ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். 0, 1, 2, 3, 4, 5, 6 அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணிருப்போம். ஓகேவா? அப்ப 0ன்னு வந்தோடனே நம்ம என்ன பண்ணுவோம்? 0ன்னு போட்டுருவோம். ஆனா இங்கதான் மிஸ்டேக் பண்ணுவோம் எல்லாருமே. இந்த மாதிரி லீப் இயர் 2004 லீப் ஆண்டா என்ன மாசம் கொடுத்துருக்கான்? பிப்ரவரி மாசம் கொடுத்துருக்கான். நம்ம முன்னாடி என்ன சொன்னோம்? லீப் ஆண்டு கொடுத்து ஜனவரி பிப்ரவரி வந்துச்சுன்னா 2 மாசம் மட்டும்தான். ஜனவரி பிப்ரவரி வந்து லீப் ஆண்டு வந்துச்சுன்னா இதே ஸ்டெப் தான். என்ன பண்ண போறோம்? 0ல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறது இல்லை. 1ல இருந்து 2, 3, 4, 5, 6, 0 அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. சண்டேல இருந்து 1ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி போறோம். அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம 0னா என்ன போட்டோம்? சண்டேன்னு போட்டிருப்போம். நீங்க கேலண்டர்ல போன் செக் பண்ணி பாருங்களேன். 0 சண்டேன்னு போட்டா ஆன்சர் தப்பா வரும். ஆன்சர் வந்து சாட்டர்டே அப்படின்னு வரும். சனிக்கிழமை அப்படின்னு வரப்போகுது. சனிக்கிழமை எப்படி வரும்? இதை மாத்திக்கணும். சண்டேல இருந்து 1ல இருந்து பார்க்கணும். அதே மாதிரி எல்லா டேட்டும் செக் பண்ணுங்க. ஆன்சர் கரெக்டா வரும். ஓகேவா? அப்போ லீப் ஆண்டு கொடுத்து ஜனவரி பிப்ரவரி வந்தா சண்டே 1ல இருந்து ஸ்டார்ட் பண்ணீங்க டே கோடு. அதே நார்மலா இருந்துச்சுன்னா 0ல இருந்து ஸ்டார்ட் பண்ணீங்க. ஓகேவா? சிம்பிள். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிச்சுல? இப்போ எப்படி கேட்டாலுமே இந்த மாதிரி கேட்டாங்கன்னா ஸோ இந்த கோட் வேர்டு மட்டும் ஞாபகம் வச்சுட்டு இந்த ஸ்டெப் மட்டும் ஞாபகம் வச்சுட்டு சால்வ் பண்ணுங்க. ரொம்ப ஈஸி தான். ஸோ இதுலயே டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல டிஸ்கஷன் பண்ணிக்கலாம். சரி, அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம முன்னாடி கொஸ்டின்ஸ் விட்டுருந்தா அதை செக் பண்ணலாம். இப்போ பாருங்க, இந்த கொஸ்டின் தான் முன்னாடி எல்லாம் எடுத்துட்டோம்னு நினைக்கிறேன். இது எடுத்துட்டோம். இந்த கொஸ்டின் பாருங்க. மே 2001 புதன்கிழமை எந்தெந்த தேதிகளில் வரும்? மே 2001 புதன்கிழமை எந்தெந்த தேதிகளில் வரும்? அதாவது ஆன் விச் டேட்ஸ் இன் மே 2001 வாஸ் வெட்னஸ்டே. அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா கொடுத்துக்கிற ஆப்ஷன் இருக்குல்ல, எதுனா ஒரு டேட் எடுத்துக்கலாம். இப்போ 2 மே 2001, 2 மே 2001 இந்த மாதிரி எடுத்துக்கங்க. இப்போ நம்மளுக்கு தான் என்ன கிழமைன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு தெரியல ஷார்ட்கட்டு. அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன? 01. செகண்ட் ஸ்டெப் என்ன? எத்தனை முறை போகும்? 4ஆல போகாது. அப்ப என்ன வரணும்? 0. நல்லா கவனிங்க. லாஸ்ட் 2 டிஜிட்ஸ் எடுத்துக்கிறோம். 0, 1ன்னு எடுத்துக்கிறோம். அதை 4ஆல டிவைட் பண்ணோம். எத்தனை முறை போகுமோ அதை தான் எடுத்துரும். எத்தனை முறை போகும்? போகாது, 0 தான். அப்போ 3வது ஸ்டெப் என்ன பண்ணோம்? டேட். டேட் என்னன்னு வரும்? 2. 4வது ஸ்டெப் என்ன? மந்தோடைய கோடு வேர்டு. அது எப்படி சொல்லலாம்? 0, 3, 3, 6, 1 அப்படியே சொல்லி பார்த்தா 5வது மாசத்துல என்ன வரும்? 0, 3, 3, 6, 1. அப்போ 1ன்னு வரும். அப்போ மே என்ன கோடு வேர்டு வரும்? 1 அப்படின்னு வரும். அப்புறம் என்ன வரும்? இயருக்கான கோடு வேர்டு. இயருக்கான கோடு வேர்டுனா என்ன வரும்? 2000க்கு மேல வந்துச்சுன்னா 6ன்னு வரும். அப்போ 6. அப்போ மொத்தத்தை கூட்டுங்க. 3, 4, 10ன்னு வரப்போகுது. கரெக்டா? 7, 9, 10. அப்ப இது 7ஆல டிவைடட் பண்ணா ரிமைனிங் என்ன வரும்? 3ன்னு வரும். ஒரு 7, ரிமைனிங் என்ன வரும்? 3ன்னு வரும். இப்போ நார்மல் இயர், ஆர்டினரி இயர் மே மாசம் வந்திருக்கு. இப்போ லீப் இயரா இருந்தா கூட மேல வந்துச்சுன்னா என்ன பண்ணும்? சண்டேல இருந்து 0ன்னு வச்சுக்கணும். அப்போ 3ன்னா என்ன வரப்போம்? சண்டே 0, மண்டே 1, டியூஸ்டே 2, வெட்னஸ்டே 3. அப்ப என்ன வரப்போகுது? வெட்னஸ்டே. அப்ப அவன் என்ன கேட்டிருக்கான்? வெட்னஸ்டே தான் கேட்டிருக்கான். அப்போ புதன்கிழமை தான் கேட்டுக்கிறான். அப்போ புதன்கிழமை என்ன கிழமை வருது? 2ஆம் தேதி புதன்கிழமை தான் வருது. அப்ப 4 ஆப்ஷன் பாருங்க. எங்க ஸ்டார்ட் ஆகுது? 2ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. அப்போ அந்த மாசத்துல 7 நாளைக்கு ஒரு டைம் அப்படியே ரிப்பீட் ஆகுமா? அப்படியே கூட்டிங்க. 2ஓட 7 கூட்டினா 9, 9ஓட 7 கூட்டினா 16, 16ஓட 7 கூட்டினா 23, 23ஓட 7 கூட்டினா 30. அப்போ மே மாசம் 2001 2ஆம் தேதி, 9ஆம் தேதி, 16ஆம் தேதி, 23ஆம் தேதி, 30ஆம் தேதி இது எல்லாமே என்ன கிழமை வரப்போகுது? புதன்கிழமை வரப்போகுது. அவ்வளவுதாங்க, சிம்பிள். இதையும் அதே மாதிரி தான் 10 செகண்ட் 20 செகண்ட் அப்படியே மைண்ட் கால்குலேஷன் பண்ணா ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஓகேவா? ஸோ இப்படியும் ஒரு ப்ரீவியஸ் இயர்ல கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்க, அதே மாதிரி சால்வ் பண்ணலாம். இப்போ இங்க பாருங்க, அதே மாதிரி தான் கொடுத்துருக்கான் பாருங்க. மார்ச் 2005 வெள்ளிக்கிழமை எந்தெந்த தேதிகளில் வரும்?
இப்ப நீங்க இதுல கொடுத்த டேட்டு தான் எடுக்கணும்னு கிடையாது. நம்ம எதுனா ஒரு டேட் எடுத்துக்கலாம். இப்ப இப்ப இந்த ஆப்ஷன்ல எதுனா ஒரு டேட் எடுத்துங்க. இப்ப எது கம்மியா இருக்கோ அதை எடுத்துங்க. 4ஆம் தேதினா எடுத்துங்க, இல்ல 3ஆம் தேதினா எடுத்துங்க. ஏன் கம்மியா எடுக்க சொல்றான்? அப்பதான் கரெக்டா அந்த நாள்ல இருந்து வரும். எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்ப 3ஆம் தேதியே எடுத்துக்கலாம், இல்ல 4 எதுனா எடுத்துங்க. 3 மார்ச் 2005. ஓகேவா? இப்ப நமக்கு என்ன கிழமை வரணும்? வெள்ளிக்கிழமை வரணும். இந்த டேட்ல எதெல்லாம் வெள்ளிக்கிழமை வருது அப்படின்னு பார்க்க போறோம். இப்ப 3ஆம் தேதி ஃபர்ஸ்ட் என்ன கிழமைன்னு கண்டுபிடிச்சிடலாமா? அதே மாதிரி பாருங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் 05. ரெண்டாவது ஸ்டெப் எத்தனை முறை போகும்? ஒரு முறை தான் போகும். ஓகேவா? 3ஆவது ஸ்டெப் டேட்டு. 4ஆவது ஸ்டெப் இது வந்து நான் முன்னாடியே சொல்லிட்டேன் என்னென்னட்டு, அதை நீங்க பாத்துக்க, நான் கொஞ்சம் வேகமா தான் சொல்லுவேன். ஓகேவா? அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இயரோட லாஸ்ட் 2 டிஜிட்ஸ். ஓகேவா? இயரோட லாஸ்ட் 2 டிஜிட்ஸ். ரெண்டாவது ஸ்டெப் அது 4ஆல எத்தனை முறை போகும்? ஒரு முறை போகும். 3ஆவது ஸ்டெப் அந்த டேட் போட்டு வச்சு. 4ஆவது ஸ்டெப் அந்த மந்த்துக்கான கோடு. மார்ச்னா அதுக்கான கோடு வேர்டு என்ன பார்த்தோம்? 03ன்னு பார்த்தோம். அதெல்லாம் எழுதி வச்சுங்க. 03ன்னு பார்த்தோம். இயருக்கான கோடு வேர்டு என்ன பார்த்தோம்? 06, அதாவது 6ன்னு பார்த்தோம். ஓகேவா? 6. அப்ப மொத்தத்தையும் கூட்டுங்க. அப்ப 6 9 12 18 18ன்னு வரும். கரெக்டா? 6 9 9 3 12 18ன்னு வரும். இப்ப 7ஆல டிவைட் பண்ணா ரிமைனிங் 2 7 14. அப்ப ரிமைனிங் என்ன வரப்போகுது? 4ன்னு வரப்போகுது. 4ன்னா என்ன வரும்? தேர்ஸ்டே அப்படின்னு வரப்போகுது. அப்போ 4ன்னா 3ஆம் தேதி என்ன கிழமை வரப்போகுது? தேர்ஸ்டே. 3ஆம் தேதி தேர்ஸ்டே, அதாவது வியாழன் அப்படின்னு வரப்போகுது. 3ஆம் தேதி. கரெக்டா? 0 சண்டே, மண்டேனா 1, டியூஸ்டேனா 2, வெட்னஸ்டேனா 3. சாரி, நம்ம என்ன பண்ணோம்? இது வந்து நார்மல் தானே, 0ல இருந்து தானே ஸ்டார்ட் பண்ணோம். 4ன்னு வருதா? 4ன்னு வந்தா என்ன பண்ணோம்? 0னா சண்டே, 1னா மண்டே, 2னா டியூஸ்டே, 3னா வெட்னஸ்டே, 4னா தேர்ஸ்டே. அப்ப 4னா தேர்ஸ்டே. கரெக்டா தான் போட்டிருக்கோம். ஒரு சின்ன கன்ஃபியூஷன். அப்ப 4னா வியாழன். டேட் இல்ல, இந்த நாள் ரிமைனிங் நாள். ஓகேவா? இதனோட ரிமைனிங் நாள். அப்ப 3ஆம் தேதி என்ன வரப்போகுது? வியாழன் அப்படின்னு வரப்போகுது. 3ஆம் தேதி வியாழன். அவன் என்ன கேட்டுக்கிறான்? வெள்ளிக்கிழமை கேட்டுக்கிறான். அப்ப 3ஆம் தேதி வியாழன்னா 4ஆம் தேதி என்ன வரப்போகுது? 4ஆம் தேதி என்ன வரப்போகுது? வெள்ளி வரப்போகுது. கரெக்டா? 4ஆம் தேதி வெள்ளி. கரெக்ட் தானே? 3ஆம் தேதி வியாழக்கிழமைனா 4ஆம் தேதி என்ன வரப்போகுது? வெள்ளிக்கிழமை. அப்போ மார்ச் 4 2005 வெள்ளிக்கிழமை. அப்ப ஆப்ஷன் பாருங்க, என்னைக்கு 4? அப்ப இங்கதான் ஸ்டார்ட் ஆகுது 4. கரெக்டா? அப்ப இங்கே ஆப்ஷன் இதுதான் ஏ அப்படின்னு போட்டு போயிடலாம். இப்ப கரெக்டான்னு பாருங்க. 4 7 11 11 7 18 18 7 25. ஏன்னா 7 நாளைக்கு அப்புறம் 7 நாளைக்கு ஒரு டைம் அந்த நாள் ரிப்பீட் ஆகும்ல. அப்ப 4 11 18 25லாம் வெள்ளிக்கிழமை வரப்போகுது. ஓகேவா? ஸோ அப்போ இதுதான் ஆன்சர். அப்போ இந்த மாதிரி தான் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இதுவும் அதே மாதிரி ஸ்டெப்ஸ்ல கண்டுபிடிச்சிட்டு ஒரு நாள் கண்டுபிடிச்சிங்கன்னா அப்படியே கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? இப்போ என்னென்ன மாடல் பார்த்தோம்? ஃபர்ஸ்ட் லீப் ஆண்டு கண்டுபிடிக்கிறது பார்த்தோம். அதுக்கப்புறம் 61 நாட்களுக்கு முன்னாடி பின்னாடி எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் ஒரு டேட் கொடுத்துட்டு என்ன கிழமை அப்படின்னு பார்த்தோம். ஓகேவா? ஸோ இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. நீங்க என்ன பண்ணுங்க, நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேவா? அந்த மந்த்துக்கான கோடு, இயர்க்கான கோடு, அதுக்கப்புறம் டேக்கான கோடு. அந்த டேக்கான கோடு மட்டும் லீப் ஆண்டு ஜனவரி பிப்ரவரி வந்துச்சுன்னா மட்டும் அதை நான் எழுதி போட்டு அதை எழுதிங்க. ஓகேவா? திரும்ப திரும்ப சொல்றேன். ஏன் திரும்ப திரும்ப சொல்றேன் அப்படின்னா நீங்க கன்ஃபியூஷன் ஆகக்கூடாது அப்படின்னு. ஓகேவா? இது நம்ம சால்வ் பண்ணிட்டோம்ல, ரெண்டுமே சால்வ் பண்ணிட்டோம். 7வது சம்மும் சால்வ் பண்ணிட்டோம். ஓகேவா? ஓகே, சரி. இந்த கொஸ்டின் பாருங்க. இந்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்கான்? அவனே கொடுத்திருக்கான். 2 பிப்ரவரி 2019 சனிக்கிழமை. விச் டே வில் பி ஆன் 4th அக்டோபர் 2019. அதாவது பிப்ரவரி 2 2019 சனிக்கிழமை, அக்டோபர் 4 2019 எந்த நாள் வரும்? இதனுடைய கான்செப்ட் என்னன்னா, அவன் என்ன கொடுத்திருக்கான்? முன்னாடி எல்லாம் பார்த்தோன்னா 60 நாட்களுக்கு பிறகு என்ன வரும் அப்படின்னு கொஸ்டின் பார்த்தோம். அதே மாதிரி 60 நாட்களுக்கு முன்னே என்ன வரும்னு கொடுத்துருக்கான். அவன் முன்னாடி வந்து டேஸ் கொடுத்துட்டு இருந்தான். இப்போ வந்து டேஸ் கொடுக்கல. டேஸ் கொடுக்காம என்ன கொடுத்துருக்கான்? அவனே ஒரு டேட் கொடுத்துட்டு இருக்கான். இப்போ எத்தனை நாட்களுக்கு பிறகு அந்த டேட் வருது அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சோம்னா ஈஸியா 7ஆல டிவைட் பண்ணிட்டு ரிமைனிங் வரத கூட்டிக்கலாம்ல. ஸோ அதுதான் கான்செப்ட். இப்போ பாருங்க, இதே மாதிரி தான் இயர் கொடுத்தாலும் கண்டுபிடிக்க போறோம். அதுக்கு நான் ஷார்ட்கட் மட்டும் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் நான் பேசிக்கா சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் ஷார்ட்கட் சொல்றேன். இப்போ பாருங்க, பிப்ரவரி 2 2019 என்ன வருது? சனிக்கிழமை, சாட்டர்டே அப்படின்னு வருது. ஓகேவா? இப்போ மொத்தம் இது ஒரே வருஷம் தானே. ஒரே வருஷன்றதுனால எத்தனை நாட்கள் இருக்கு அப்படின்னு பார்த்துடலாம். ஓகேவா? இப்போ பாருங்க, பிப்ரவரி 2 2019 சனிக்கிழமை. ஓகேவா? இப்போ ரிமைனிங் பிப்ரவரியில் எத்தனை நாள் இருக்கு? 26 நாள். ஏன் 26 நாள்னா இது வந்து ஆர்டினரி, சாதாரண வருஷம். 2019 வந்து சாதாரண வருஷம். அப்ப சாதாரண வருஷம்னா 28 நாளா? 28 நாள்ல 2 நாள் போச்சுன்னா 26 நாள். அப்ப பிப்ரவரியில ரிமைனிங் 26 நாள். அப்போ மார்ச் வந்து 31, ஏப்ரல் வந்து 30, மே 31, ஜூன் 30, ஜூலை 31, ஆகஸ்ட் 31,
செப்டம்பர் 30. அவன் எந்த மாசம் கேட்டிருக்கான்? அக்டோபர் 4ஆம் தேதி கேட்டிருக்கான். அப்ப அந்த டேட் அக்டோபர் 4ஆம் தேதி. ஓகேவா? இந்த மாசத்துல ரிமைனிங் போட்டோம். இந்த மாசத்துல என்ன கேட்கறானோ அதுதான் போட போறோம். ஓகேவா? அப்ப பிப்ரவரி 26, மார்ச் 31, ஏப்ரல் 30 இதெல்லாம் நம்ம அப்படியே பாத்துக்கலாம். ஓகேவா? இப்போ ஷார்ட்கட் சொல்றேன். ஃபர்ஸ்ட் இதை பாத்துக்கலாம். அப்ப எத்தனை நாட்களுக்கு பிறகு வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா மொத்தத்தை கூட்டுங்க. 7, 8, 9, 10, 14. 14க்கு 4 மிச்சம் 1, 3, 6, 9, 12, 15, 18, 21, 24. அப்ப 240 நாட்களுக்கு பிறகு என்ன வரும்? 244க்கு பிறகு என்ன வரும்? ஓகேவா? 244 நாட்களுக்கு பிறகு. ஓகே, இப்போ நம்ம சிம்பிளா அவன் டேட் மட்டும் கொடுத்துருக்கான். இந்த மாதிரி நம்ம இவ்வளவு நாளுக்கு கண்டுபிடிக்க போறோம். அப்ப பாருங்க, 7ஆல டிவைட் பண்ணுங்க. 3 7 21. ஓகேவா? அப்ப 7ஆல டிவைட் பண்ண என்ன வரும்? 3 7 21, மிச்சம் 3. கரெக்டா? 3 போட்டா 4 7 28, 4 7 28, 28 போனா ரிமைனிங் என்ன வரும்? 6 வரும். ரிமைனிங் என்ன வருது? 6. அப்போ இங்க சாட்டர்டேனா சாட்டர்டேவோட 6. ஏன் 6 கூட்டுறோம்? பிறகு, அதாவது பிப்ரவரிக்கு பிறகு தானே அக்டோபர் வந்து, அதே தானே 2019, அங்கே 2019. அதாவது 244 நாளுக்கு பிறகு, 244 நாட்களுக்கு பிறகு. அதாவது 6 ரிமைனிங் வந்து என்ன பண்றோம்? சாட்டர்டேவோட 6 நாள் கூட்டினா என்ன வரும்? 7 நாள் கூட்டினா திருப்பி சாட்டர்டே வரும்போது, அப்போ அது ஒரு நாள் முன்னாடி ஃப்ரைடே. அப்ப என்ன ஆன்சர் வரும்? ஃப்ரைடே, வெள்ளிக்கிழமை வரும். அப்போ வெள்ளிக்கிழமை வரும். ஓகேவா? இப்போ இவ்வளவு பெருசா நம்ம கூட்டணுமா அப்படின்னா இல்ல, நான் சொல்றேன். ஓகேவா? அப்ப என்ன நாள் வரும்? ஃப்ரைடேன்னு வரும். அப்படியே கூட்டிங்க. ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி. அப்போ 6 நாள்னா ஆன்சர் வந்து பாம்பே ஃப்ரைடேன்னு வரும். ஓகேவா? இப்போ இதுக்கான ஸ்டெப்ஸ் தான் நம்ம ஈஸியா பார்க்க போறோம். இப்போ நம்ம ஒரே இயர் கொடுத்தாலும் சரி, அடுத்தடுத்த இயர் கொடுத்தாலும் சரி, இதுக்கு பதில் நம்ம என்ன பண்ணணும்னா ஆட் டேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆட் டேஸ்னா என்னன்னா, அந்த ஒவ்வொரு வாரம் முடிஞ்சும் எக்ஸ்ட்ரா இருக்கு பத்தியா, அதுதான் ஆட் டேஸ். இப்போ 7ஆல டிவைடட் ஆயிட்டு ரிமைனிங் இருக்குதான் ஆட் டேஸ். இப்போ மந்த்துக்கான ஆட் டேஸும் பார்ப்போம், இயருக்கான ஆட் டேஸும் பார்ப்போம். அதை வச்சுட்டு இது ஈஸியா சால்வ் பண்ணலாம். இப்போ பாருங்க, பிப்ரவரி 26 அப்படியே போட்டுடலாம். ரிமைனிங் 26, அந்த 26 அப்படியே போட்டுடலாம். ஓகேவா? இப்போ இதே சம்ம நான் இன்னொரு விதமா சால்வ் பண்றேன். இப்போ மார்ச் 31. நம்ம மார்ச் 31 போறதுக்கு பதிலா இந்த 31 மாசம் எதெல்லாம் வருதோ அதெல்லாம் ஆட் என்ன வரும்னா 3ன்னு வரும். ஏன் 3ன்னு வருது பாருங்க. 31 3 7ஆல டிவைட் பண்ணா என்ன வரும்? 4 28. அப்ப ரிமைனிங் என்ன வருது? 3ன்னு வருது. அப்ப எந்த மாசம்லாம் 31 வருதோ அதெல்லாம் என்ன பண்ணிடலாம்? 3ன்னு போட்டுடலாம். கரெக்டா? அப்ப ஆட் 3ன்னு வரும். இதே 30 வருதுன்னா என்ன வரும்? அதே 7ஆல டிவைட் பண்ணுங்க. 4 7 28. அப்ப ரிமைனிங் என்ன வருது? 2ன்னு வருது. அப்போ 31 எதெல்லாம் வருதோ அதெல்லாம் ஆட் என்ன வரும்? 3ன்னு வரும். 30 எதெல்லாம் வருதோ அதனோட ஆட் என்ன வரப்போதும்? 2ன்னு வரும். கரெக்டா? ஸோ அதுக்கப்புறம் 28. இப்போ 28ன்னு வந்துச்சுன்னா வச்சுங்க, இதே 28 வரும். பிப்ரவரி மாசம் 28 வரும். அப்போ இதனோட ஆட் என்ன வரும்? 0ன்னு வரும். இதே லீப் இயரா இருந்துச்சுன்னா இங்க 29 வரப்போது, அதனோட ஆட் என்ன வரப்போது? 1ன்னு வரப்போகுது. இதெல்லாம் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, இப்போ இங்க அதே மாதிரி பாருங்க. இப்போ 31 ஆட் என்ன வரும்? 3ன்னு போட்டாச்சு. ஏன்னா அது 7ஆல டிவைட் பண்ணிட்டு ரிமைனிங் இருக்குது. 30ன்னா ஆட் 2. அதே 31 3, 30ன்னா 2. அப்போ 31 3, 31 3, 30ன்னா 2, இங்க 4. ஓகேவா? அப்ப நம்ம சொல்லும் போதே மார்ச்னா 31, அப்ப 3ன்னு போட்டுக்கணும். ஏப்ரல்னா 30, 2ன்னு போட்டுக்கணும். மேனா 31, 3ன்னு போட்டுக்கணும். அவ்வளவுதான், சிம்பிள். நம்ம இவ்வளவு பெருசா கூட்டத்துக்கு பதிலா இந்த ஆட் டேஸ் மட்டும் கூட்டுங்களேன். 6 9 11 14 16 19 22 24 28 கெட்டு மிச்சம் 2 48ன்னு வரப்போகுது. 48 7ஆல டிவைட் பண்ணா என்ன வரும்? 6 7 42, 6 7 42. ரிமைனிங் என்ன வரப்போகுது? 6ன்னு வரப்போகுது. 48 7ஆல டிவைட் பண்ணா என்ன வரப்போகுது? 7ஆல டிவைட் பண்ணா 6 7 42. ரிமைனிங் என்ன வரப்போகுது? 6ன்னு வரப்போகுது. அதே ஆன்சர் தானே வந்துச்சு. அப்ப 6 நாள் சாட்டர்டேவோட 6 நாள் ஆட் பண்ண என்ன வரப்போகுது? திருப்பி ஃப்ரைடே அப்படின்னு வரப்போகுது. ஓகேவா? சிம்பிளா அவ்வளவுதாங்க. நம்ம இந்த ஸ்டெப்புக்கு பதில் ஆட் டே வச்சுட்டு போட போறோம். அவ்வளவுதான். இப்போ ஆட் டேஸ்னா ஒன்னும் இல்லை, 7ஆல டிவைட் பண்ணிட்டு ரிமைனிங் இருக்குதுன்னா ஆட் டேஸ். அது மந்த்துக்கா இருக்கட்டும், இயருக்கா இருக்கட்டும். இப்போ இயர்னா என்ன? இப்போ இதுக்கான ஆன்சர் என்ன? ஃப்ரைடே. முடிஞ்சிருச்சு. ஓகேவா? இப்போ இந்த மாதிரி வந்துச்சுன்னா எப்படி சால்வ் பண்ணணும்? அந்த மாதிரி தான் சால்வ் பண்ணணும். இப்போ இதே இயருக்குன்னு வச்சுக்கலாம். பிப்ரவரி 2 2019. இது வந்து இப்போ 2018ன்னு வச்சுக்கோங்க. 2018 சனி அப்படின்னு வச்சுக்கோங்க. சனிக்கிழமை. ஓகேவா? இதே பிப்ரவரி 2 2019 என்ன கிழமை? இது வந்து அக்யூரேட்டா இல்ல, அந்த டே மட்டும் நம்மளா எடுத்துக்கிறது சும்மா. பிப்ரவரி 2 2018 சனிக்கிழமைன்னு வச்சுக்கோங்க.
இப்போ பிப்ரவரி 2 2019 என்ன வரும் அப்படின்னு கேட்பாங்க. கரெக்டா? இப்போ நம்ம முன்னாடி பார்ப்போம் எத்தனை நாள் டிஃபரன்ஸ் இருக்கும். 2018 2019 ஒரு வருஷம் கரெக்டா டிஃபரெண்ட். இப்போ ஒரு வருஷம் டிஃபரெண்ட்னா இது வந்து லீப் இயரா நான் லீப் இயரா அப்படின்னு பார்க்கணும். இப்போ 2019 வந்து லீப் இயரா நான் லீப் இயரா? சாதாரண வருஷம். சாதாரண வருஷம்னா எவ்வளவு நாள் இருக்க போகுது கேப்? 365 நாள் இருக்க போகுது. கரெக்டா? அப்போ 365 நாட்களுக்கு பிறகு என்ன வரும் அப்படின்னு கேக்குறாங்க. இப்போ இது 7ஆல டிவைட் பண்ணா என்ன வரும்? 365 நாள் 365 நாள். ஏன்னா அதான கேப். 2018 2019 இடையில எத்தனை நாள் இருக்கு? 365 நாள். இது 7ஆல டிவைட் பண்ணா 5 35 மிச்சம் 1 2 14 ரிமைனிங் என்ன வரும்? 1ன்னு வரும். அப்ப இங்க 1 ஆட் பண்ண என்ன வரும்? சண்டே, அதாவது ஞாயிறு அப்படின்னு வரும். அப்போ நம்ம இதுக்கப்புறம் இந்த மாதிரி சாதாரண வருஷம் வந்துச்சுன்னா 365ன்னு போடலாமா? போட வேணாம். நம்ம என்ன பண்ணலாம்? +1 ஒரு நாளை ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு போட்டுக்கலாம். ஓகேவா? ஒரு நாளை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பிப்ரவரி 2 2018 சனிக்கிழமை, பிப்ரவரி 2 2019 என்ன கிழமை வரும்னா ஒரு வருஷம் இருக்கு. அப்போ ஒரு வருஷம்னா என்ன பண்ண போகுது? லீப் இயரா நான் லீப் இயரா பார்க்க போறோம். இந்த மாதிரி நான் லீப் இயர் சாதாரண வருஷம்னா என்ன பண்ணலாம்? வெறும் +1 மட்டும் போட்டுக்கலாம். ஏன் +1 போட்டேன்னு சொன்னல? 365 நாள் ஆட் டேஸ் என்ன வரப்போகுது? +1 தான் வரப்போகுது. அப்போ ஒரு நாள் ஆட் பண்ண என்ன வரப்போகுது? சண்டே அப்படின்னு வரப்போகுது. இதே பிப்ரவரி, அதே பிப்ரவரி 2 2020ன்னு பாத்துங்க. 20னா என்ன வரப்போகுது? லீப் இயர். இது 20னா லீப் இயர் தானே. அப்ப லீப் இயர்னா என்ன பண்ணும்? 366 நாள் வரும். அது 7ஆல டிவைட் பண்ண என்ன வரும்? ரிமைனிங் 2 வரும். அப்போ 366 நாள்னு போடாம என்ன பண்ணலாம்? இந்த கொடுத்த நாள்ல இருந்து +2 அப்படின்னு போட்டுக்கலாமா? அப்ப +2 போட்டா என்ன வரும்? ஞாயிறுல இருந்து திங்கள் செவ்வாய் அப்படின்னு வரும். அப்ப என்ன கிழமை வரும்? செவ்வாய். அவ்வளவுதாங்க. இந்த மாடல் வந்துருச்சுன்னா இதே கான்செப்ட் தான். ஓகேவா? நம்ம முன்னாடி 60 நாள் 70 நாள்லாம் சொன்னோம் பார்த்தியா? அதே கான்செப்ட் வச்சுதான் போடணும். இப்போ முன்னாடினா மைனஸ் பண்ணிக்கணும், அடுத்து பிறகுனா பிளஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? முடிஞ்சிச்சு. அப்ப இதுக்கான ஆன்சர் ஃப்ரைடேன்னு பார்த்துட்டோம். அப்ப இதே மாதிரி இன்னொரு சம் வந்தா பார்க்கலாம். ஓகேவா? சரி, ஓகே. இப்ப இந்த சம் பாருங்க. அதே மாதிரிதான் இங்க என்ன கொடுத்துருக்கான்? அக்டோபர் 18 2003 என்ன கொடுத்துருக்கான்? சனிக்கிழமை அப்படின்னு கொடுத்துருக்கான். சனிக்கிழமை அப்படின்னு கொடுத்துருக்கான். ஓகேவா? இப்ப நம்ம என்ன பண்ணோம்? ஒரு வருஷம். இப்ப 2005 தானே கேட்டுக்கிறான். அப்ப 2 வருஷத்துக்கு அப்புறம் என்ன வருதுன்னு கேட்கறான். 2 வருஷத்துக்கு அப்புறம். அப்ப ஃபர்ஸ்ட் 2004 கண்டுபிடிப்போமா? அப்ப 2004. இப்ப 2004னா 2004 லீப் இயரா நான் லீப் இயரான்னு பார்க்கணும். 2004னா லீப் வருஷம் வருமா? லீப் இயர்னா நம்ம என்ன பண்ணிக்கணும்? +2 ஆட் பண்ணிக்கணும். லீப் இயர்னா என்ன பண்ணணும்? +2. அப்ப சனிக்கிழமையோட +2 ஆட் பண்ண என்ன வரும்? ஞாயிறு திங்கள். அப்போ அக்டோபர் 18 2003. இதெல்லாம் நம்ம போட தேவையில்லை. இதெல்லாம் மைண்ட் கால்குலேஷன் போட்டுக்கலாம். உங்களுக்கு புரியணுன்றதுக்காக எழுதுறேன். அப்ப அக்டோபர் 18 2004 என்ன வரப்போகுது? திங்கள் கிழமை. 2 நாள் ஆட் பண்ணிட்டோம். இப்ப திருப்பி அக்டோபர் 18 2005 கண்டுபிடிப்போம். அதான் நான் கொஸ்டினா கேட்டுக்கிறேன். அக்டோபர் 18 2005. இப்ப 2005 லீப் இயரா நான் லீப் இயரா? நான் லீப் இயர். அப்ப என்ன பண்ணலாம்? +1 ஆட் பண்ணலாம். +1 ஆட் பண்ண என்ன வரும்? செவ்வாய், டியூஸ்டே அப்படின்னு வரும். ஓகேவா? அப்ப ஆன்சர் என்ன? செவ்வாய், டியூஸ்டே அப்படின்னு வரும். லீப் இயர்னா +2 ஆட் பண்ணணும். ஆர்டினரி இயர்னா +1 ஆட் பண்ணணும். ஓகேவா? இதே முன்னாடி போனா அதே மாதிரி மைனஸ் பண்ணிக்கணும். அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. ஓகேவா? அப்ப இந்த மாடலும் ஓவர். அப்புறம் அடுத்த சம் பாருங்க. சரி, இதையும் கண்டுபிடிக்கலாமா? அதே மாதிரிதான். இங்க என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. தேர்ஸ்டே, அதாவது 25 ஜனவரி 2018 என்ன கொடுத்துருக்கான்? வியாழன் அப்படின்னு கொடுத்துருக்கான். வியாழன் அப்படின்னு கொடுத்துருக்கான். ஓகேவா? அவன் என்ன கொஸ்டின் கேட்டுக்கிறான்? ஜூன் 25 2019 அப்படின்னு கேட்டுக்கிறான். ஜூன் 25 2019. அப்ப 25 ஜூன் 2019. அப்ப நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? அடுத்த வருஷம் போவோமா? அப்போ 25 ஜனவரி 2018 கொடுத்துருக்கான். அப்ப 2019 கண்டுபிடிச்சலாம். அதே மாதிரி 25 ஜான் 2019. இப்ப 2019ன்றது லீப் இயரா நான் லீப் இயரா? நான் லீப் இயர். நான் லீப் இயர்னா என்ன சொன்னேன்? 1 ஆட் பண்ணிக்கணும். அப்போ 1 ஆட் பண்ண என்ன வரும்? வெள்ளி அப்படின்னு வருமா? 2019 நான் லீப் இயர் அப்படின்னா ஒரு நாள் கூட்டிக்கணும்னு சொன்னேன். அப்ப வியாழனோட ஒரு நாள் கூட்டினா வெள்ளின்னு வரும். இப்போ நம்ம 25 ஜனவரி 2019 கண்டுபிடிச்சாச்சு. ஏன்னா ஒரு வருஷம் 1 ஆட் பண்ணிட்டோம். இப்போ அவன் கேட்டது என்ன? 25 ஜூன் 2019. 25 ஜூன் 2019. அப்போ ஜனவரில இருந்து ஜூன் மாசத்துக்கு இடையில எத்தனை நாட்கள் இருக்கு அப்படின்னு பார்க்கணும். கரெக்டா? அப்ப இங்க பாருங்க, ஜனவரி மாசம் ரிமைனிங். ஜனவரி மாசம் மொத்தம் எத்தனை நாள்? 31 நாள். அதுல 25ஆம் தேதி வரைக்கும் கண்டுபிடிச்சிட்டோம். அப்ப ரிமைனிங் எத்தனை நாள்? 6 நாள். அப்ப ஜனவரியில ஜான்ல எத்தனை நாள் இருக்கு? 6 நாள் இருக்கு. ரிமைனிங் 25 நாள் போச்சுன்னா 31 நாள், 25 நாள் போச்சுன்னா ரிமைனிங் 6.
இப்ப பிப்ரவரி. இப்ப பிப்ரவரி வந்து நான் மொத்த நாள் எழுதல, அந்த ஆட் டே மட்டும் எழுதலாமா? ஆட் டே என்ன சொன்னேன், 7ஆல டிவைட் பண்ணிட்டு ரிமைனிங் இருக்குது. அப்போ இது வந்து ஆர்டினரி இயர், சாதாரண வருஷம். சாதாரண வருஷம்னா பிப்ரவரி எத்தனை நாள்? 28 நாள். அப்ப 28 நாள்னா 7ஆல டிவைட் பண்ணா ரிமைனிங் என்ன வரப்போகுது? 0ன்னு வரப்போகுது. கரெக்டா? அப்ப மார்ச். மார்ச்னா 31. 31னா நான் என்ன சொன்னேன்? ஆட் டே 3ன்னு சொன்னேன். ஏன் 3? 7ஆல டிவைட் பண்ணா ரிமைனிங் 3. ஏப்ரல். ஏப்ரல்னா எத்தனை? 30. 30னா என்ன வரப்போகுது? 2ன்னு வரப்போகுது. மே. மேனா 31. 31 என்ன வரணும்? 3ன்னு வரணும். இப்ப பாருங்க ஜூன். ஜூனுக்கு என்ன கொடுத்துருக்கான்? 25ஆம் தேதி கொடுத்துருக்கான். இப்போ இது வந்து நம்ம போட தேவையில்ல, அப்படியே என்ன டேட் கொடுத்துருக்கானோ அதே போல. ஏன்னா எந்த மாசம் கேட்டானோ அந்த டேட் அப்படியே எழுதுங்க. ஓகேவா? இப்ப கூட்டுங்க. 9, 11, 14, 19. கரெக்டா பாருங்க. 5, 3, 8, 8, 2, 10, 13, 19, 9 மிச்சம் 39. இப்ப பாருங்க 39 7ஆல டிவைட் பண்ணுங்க. 39 7ஆல டிவைட் பண்ணா 35. ரிமைனிங் என்ன வருது? 4ன்னு வருது. இப்ப பிறகு தானே போகுது. அப்ப 4 என்ன பண்ணோம்? அந்த வெள்ளிக்கிழமை கடைசியா கண்டுபிடிச்சல 2019 வெள்ளிக்கிழமை, அங்க இருந்து என்ன பண்ணுங்க? 4 நாளை கூட்டுங்க. 4 நாள் கூட்டினா என்ன வரும்? சனி, ஞாயிறு, திங்கள், செவ்வாய். அப்ப ஆன்சர் என்ன வரப்போகுது? செவ்வாய். ஆன்சர் என்ன வரப்போகுது? டியூஸ்டே அப்படின்னு வரப்போகுது. ஆன்சர் என்ன வரப்போகுது? டியூஸ்டே. ஆப்ஷன் இங்கிலீஷ்ல தான் இருக்கு, நம்மளுக்கு தெரியல. வெட்னஸ்டே, மண்டே, சண்டே, ஃப்ரைடே. அப்ப ஆன்சர் செவ்வாய், டியூஸ்டே அப்படின்னு போட்டாச்சு. புரியுதுங்களா? இதே தாங்க கான்செப்ட். நம்ம இதெல்லாம் புரியுதுங்களா? ஆட் டேன்னா தெரியுதுல்ல, 7ஆல டிவைட் பண்ணிட்டு ரிமைனிங் இருந்து ஆட் டே போட்டு சொன்னேன். இயர்னா சாதாரண வருஷம்னா 1 ஆட் பண்ணிக்கணும், லீப் இயர்னா 2 ஆட் பண்ணிக்கணும். ஓகேவா? சரி, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? அவ்வளவுதாங்க. ஆல்மோஸ்ட் எல்லா மாடலுமே கவர் பண்ணியாச்சு. இது லாஸ்ட் மாடல், ரொம்ப ரொம்ப ஈஸி. நான் ஒன்னு சொன்னேன்ல, அந்த கேலண்டர் மறுபடியும் எப்ப பயன்படுத்தலாம் அப்படின்ட்டு ஒரு 2005க்கு சொன்னேன். இப்போ இதுக்கு என்ன ஷார்ட்கட் அப்படின்னா, அந்த ஒவ்வொரு கொஸ்டினுக்கு சொல்லும் போது நான் எக்ஸ்பிளனேஷன் சொல்லிட்டு தான் வரேன். இப்போ ஒரு இயர் கொடுத்துட்டு அந்த இயர் திரும்பவும் எப்ப பயன்படுத்தலாம் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா, அதுக்கு முந்தின வருஷம் போய் பார்க்கணும். நல்லா புரிஞ்சுக்கங்க. இப்போ 1997 எப்ப மீண்டும் பயன்படுத்தலாம் அப்படின்னு கேக்குறாங்க. 1997 எப்ப பயன்படுத்தலாம் அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ இதுக்கு வந்து 2 ஷார்ட்கட். ஏன்னா 2 ஷார்ட்கட்ல ஒண்ணுதான், 2 லாஜிக் வரும். ஒண்ணு என்னன்னா, எப்பவுமே இதுக்கு முந்தின வருஷம் பார்க்கணும். என்ன பார்க்கணும் அப்படின்னா நோட் பண்ணிக்கங்க. இந்த மாதிரி எப்ப பயன்படுத்தலாம் அப்படின்னு கேட்டாங்கன்னா, முந்தைய ஆண்டு பார்க்கணும். கொடுக்கப்பட்ட ஆண்டின் முந்தைய ஆண்டு எப்பவுமே என்ன பண்ணோம்? கொடுத்த இயரோட. அப்ப அது 97 கொடுக்குறாங்கன்னா அதுக்கு முந்தின வருஷம் பார்க்கணும். 2002 கொடுத்தாங்கன்னா அதுக்கு முந்தின வருஷம். எந்த ஆண்டு அவன் கேள்வி கேட்கிறானோ அந்த ஆண்டுடைய முந்தைய ஆண்டு, அந்த ஆண்டுடைய முந்தைய ஆண்டு லீப் இயரா இருந்தா அது எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் ரிப்பீட் ஆகுமா? 6 இயர்ஸ் அப்புறம் ரிப்பீட் ஆகும். 6 வருஷத்துக்கு அப்புறம் ரிப்பீட் ஆகும். கொடுக்கப்பட்ட ஆண்டுடைய முந்தைய ஆண்டு லீப் இயரா இருந்தா 6 வருஷத்துக்கு அப்புறம் ரிப்பீட் ஆகும். அதே நான் லீப் இயர், ஆர்டினரி இயரா இருந்தா, சாதாரண வருஷமா இருந்தா என்ன பண்ணும்? 11 வருஷத்துக்கு அப்புறம் ரிப்பீட் ஆகும். புரிஞ்சுதா? நல்லா புரிஞ்சுங்க. இது பேனா பேப்பரே தேவையில்லை, அப்படியே மைண்ட் கால்குலேஷன் தான். ஒரு கேலண்டர் கொடுத்து அதை எப்போது மீண்டும் பயன்படுத்தலாம், எப்ப திரும்பி ரிப்பீட் ஆகும் அப்படின்னு கேட்டாங்கன்னா, கொடுக்கப்பட்ட ஆண்டின் முந்தைய ஆண்டு லீப் இயரா இருந்தா 6 வருஷத்துக்கு அப்புறம் ரிப்பீட் ஆகும். கொடுக்கப்பட்ட ஆண்டுடைய முந்தைய வருஷம் ஆர்டினரி இயரா இருந்தா, அதாவது கொடுக்கப்பட்ட ஆண்டின் முந்தைய ஆண்டு லீப் இயரா இருந்தா 6 வருஷத்துக்கு அப்புறம் ரிப்பீட் ஆகும். கொடுக்கப்பட்ட ஆண்டின் முந்தைய ஆண்டு ஆர்டினரி சாதாரண வருஷமா இருந்தா எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் ரிப்பீட் ஆகும்? 11 வருஷத்துக்கு அப்புறம் ரிப்பீட் ஆகும். 11 இயர்ஸ் அப்புறம் ரிப்பீட் ஆகும். ஓகேவா? இதை நல்லா நோட் பண்ணுங்க. நல்லா நோட் பண்ணிக்கங்க. முந்தைய ஆண்டு, கொடுக்கப்பட்ட ஆண்டின் முந்தைய ஆண்டு லீப் இயரா இருந்தா 6 வருஷம், ஆர்டினரியா இருந்தா 11 வருஷம். ஓகேவா? அப்ப இதுக்கான கொஸ்டின் பார்க்கலாம். இப்போ நீங்க எரேஸ் பண்ணிக்கங்க, சாரி எழுதிக்கங்க. இப்ப பார்க்கலாமா? இப்போ அவன் 97 கேட்கறான். அப்ப நம்ம என்ன பண்ணோம்? இதுக்கு முந்தின வருஷம் பார்க்கணும். இதுக்கு முந்தின வருஷம் என்ன? 1996. அப்ப 96ன்றது லீப் வருஷமா நான் லீப் இயரா? அப்ப லாஸ்ட் 2 டிஜிட்ஸ் பார்க்கணும். அது 4ஆல டிவைடட் ஆகுதா? 24 4 96. அப்ப இது லீப் இயர், இது வந்து லீப் இயர். அப்ப என்ன வரும்? இந்த கேலண்டர் வந்து 6 வருஷத்துக்கு அப்புறம் ரிப்பீட் ஆகும். 6 இயர்ஸ் ஆஃப்டர் ரிப்பீட் ஆகும். அப்ப 997க்கு அப்புறமாட்டுக்கு 6 வருஷம் என்ன வரும்? 2003. அப்ப இந்த 6 எதை கூட கூட்டணும்? அவன் கொடுக்கப்பட்ட ஆண்டோட கூட்டணும். அப்ப 1997ஓட 6 கூட்டினா என்ன வரும்? 2003 வரும். அப்ப எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் ரிப்பீட் ஆகும்? 2003. 2003க்கு அப்புறம் ரிப்பீட் ஆகும். அப்ப இதே மாதிரி இப்ப 997 கொடுத்துட்டா 2003.
இப்போ இதே மாதிரி 2003 கொடுக்குறாப்பா. 2003க்கு அப்புறம் இந்த கேலண்டர் எப்போ ரிப்பீட் ஆகுன்னு கேட்குறேன். அப்போ என்ன பண்ணும், இதுக்கு முந்தின வருஷம் பார்க்கணும். அப்போ இதுக்கு முந்தின வருஷம் என்ன வரும், 2002ன்னு வரும். 2002 லீப் இயரா? லீப் இயர் இல்லை, ஏன்னா 4ஆல டிவைட் ஆகுது. அப்போ இது லீப் இயர் இல்லைன்னா இந்த கேலண்டர் எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் ரிப்பீட் ஆகும், 11 வருஷத்துக்கு அப்புறம் ரிப்பீட் ஆகும். அப்போ 2003ல இருந்து எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இது சேமா யூஸ் பண்ணலாம், 2014 அதுக்கப்புறம் ரிப்பீட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அவ்வளோதாங்க. அடுத்து பார்க்கலாமா? அடுத்து இன்னொரு மாடல் இருக்கான்னு பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டோம்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். எல்லா எல்லா மாடலுமே கேலண்டர்ல எல்லா மாடலுமே முடிச்சாச்சு. ஒவ்வொரு கொஸ்டினும் புரியலன்னா திரும்பி ரீவைண்ட் பண்ணி பாருங்க. அப்பயும் புரியலன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ ஆல்மோஸ்ட் ஒருத்தர் மட்டும் கேட்டிருந்தார், இன்பா தமிழன் அப்படின்னு ஒருத்தர் ரொம்ப நாளா கேட்டிருந்தார் இந்த கேலண்டர் டாபிக். ஆல்மோஸ்ட் முடிச்சாச்சு. புரியல அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல அதாவது கிளாக் பார்க்கலாம், கடிகார சம்ம பார்க்கும்போது இதுக்கான டவுட்ஸ் எதுனா இருந்துச்சுன்னா அப்ப கிளாரிஃபை பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ அவ்வளவுதான் ஷார்ட்கட். இது எல்லாம் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா பார்த்த உடனே, அதாவது பேனா பேப்பரே தேவையில்ல, அந்த மாதிரி கால்குலேட் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ எல்லாமே நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், அந்த கொஸ்டின்ஸ் வந்து சால்வ் பண்ணுங்க. சால்வ் பண்ணிட்டு அதுக்கான ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஓகே, தேங்க்யூ.